சிறப்பு அழைப்பாளர்களுக்கு ஒரு புலனத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறோம். அதுல நீங்களும் இருக்கீங்க. ஒரு முறை மட்டும்தானே வாய்ப்பு. எங்களையும் கொஞ்சம் நேரலை தொடங்கி இருக்கீங்க. நீங்க தொடங்கிட்டா சரி, நாங்க விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம், வாழ்த்துங்க. எடுத்துக்கீங்க. அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று சான்றோர் தளமானது 74வது மின்னூலினை இந்த இணைய வழியாக வெளியிடுகிறது. பன்னாட்டு பயன்பாட்டு தமிழ் குழுமத்தோடு இணைந்து என்பதனை முதலிலே அன்போடு அறிவிப்பாக முன்வைக்கிறோம். எப்போதும் சான்றோர் தளத்திற்கு வரக்கூடிய நூல்களுடைய தலைப்பும் கூட ஒரு சிறப்பாக இருப்பதை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். கொஞ்சம் வேறுபட்ட நிலையிலே இருக்கக்கூடிய அல்லது புதிய கோணத்திலே நோக்கக்கூடிய நிலையில நாம் பார்த்து கொண்டிருக்கோம். அப்படியான ஒரு நூல் இன்று நம்முடைய அரங்கத்திலே கவிஞர் ராஜலட்சுமி அவர்கள் இயற்றி வெளியிட்ட நூல் முகவரியற்ற முகங்களிலிருந்து என்பது நூல். முகவரியற்ற முகங்களிலிருந்து என்கிற நூலானது இன்று இணைய வழியாக சான்றோர் தளத்தில் வெளியிடப்படுகிறது என்பதனை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அரங்கத்தினை அன்போடு தலைமையேற்று நிகழ்த்துவதற்கு நம்முடைய மதிப்பிற்குரிய நிமிர் இலக்கிய வட்டத்தினுடைய நிறுவனர் அன்பிற்குரிய இலக்கிய சிங்கம் பாபு சசிதரன் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை அன்போடு இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போலவே நூலாசிரியரும் இங்கே இருக்கிறார். இதனை வரவேற்பதற்கு நம்முடைய மன்னன் இருக்கிறார். அதே போலவே வாழ்த்துரைப்பதற்கு நம்முடைய மதிப்பிற்குரிய பேராசிரியர் முனைவர் தமிழியலன் ஐயா அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களோடு சேர்ந்து கவிஞர் முருகதிற்றன்யா அவர்களும் வாழ்த்துரைக்கு இருக்கிறார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்வோம். ஆகச்சிறந்த ஆளுமைகள் நிறைந்ததாக இந்த அரங்கமானது இன்று பொலிவோடு இருக்கிறது என்பதையும், அதோடு இந்த நூலினை திறனாய்வு செய்வதற்கு இருப்பவர் குடந்தை பேராசிரியர் துவாரகா சாமிநாதன் அவர்கள் இருக்கிறார்கள். அவருடைய உரைகளையும் நாம் இந்த நேரத்திலே கேட்டு மகிழ வேண்டும். அரங்கத்திலே இருக்கக்கூடிய அத்தனை சான்றோர்களும் இருக்க வேண்டுமாய் அன்போடு ஒரு வேண்டுதலை வைத்து நிகழ்ச்சிக்குள் நாம் நுழைகிறோம். முதலிலே வந்துவரை வரவேற்பதற்கு நம்முடைய சான்றோர் தளத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் மன்னன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். பாருங்கள் ஐயா, வரவேற்பதை தாருங்கள். வணக்கம். வைய மணற்பிழம்பாய் வட்டமிட்டு அந்நாளில் பைய குளிர்ந்து கல்லான தொன்னாடாம் மனித பைங்கூழை வார்த்தெடுத்த எந்நாடு அனிசை கண்டங்கள் 5 மழ அடிநாளில் எம்மொழியும் தோன்றாய் இருள் நாளில் எம்முளத்தே செங்கதிராய் உதித்தெழுந்து உயிர் வளர்த்த செம்மொழி பனிக்கடலும் பாழ்நெருப்பும் பகைவர்களும் இடரடித்தும் கனிக்குலையாய் அமிர்தொற்றாய் முக்கழக கடல் தந்த முத்தாம் தொல் காப்பியமாய் 18 திருக்குறள் சேர் 14 கீழ்கணக்காய் காப்பியங்கள் ஈரைந்தாய் வந்திசைத்த தமிழனங்கே வையத்தின் தாய்மொழியே செந்தமிழே வணங்குகிறேன் யான். சான்றோர் தளமும் பன்னாட்டு பயன்பாட்டு தமிழ் குழுமமும் இணைந்து நடத்தும் மின்னூல் வெளியீட்டு அரங்கம் 74 இந்த அரங்கத்தில் குழுமியிருக்கிற தமிழ் சான்றோர் பெருமக்களையும் வணங்கி மகிழ்கிறேன். திருவள்ளுவர் ஆண்டு 2055 சிலை திங்கள் 24ஆம் நாள் 9/1/2024 இன்று மின்னூலாக வெளியிடப்படுகிற நூல் கவிஞர் ராஜலட்சுமி அவர்கள் எழுதிய முகவரியற்ற முகங்களிலிருந்து என்கிற நூல். இந்நிகழ்விற்கு நிமிர் இலக்கிய வட்டத்தின் நிறுவனர் இலக்கிய சிம்மம் கவிஞர் பாபு சசிதரன் அவர்கள் தலைமையேற்கிறார்கள். அவர்களையும் அருமை பாராட்டி வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். இந்த நிகழ்விலே சான்றோர் தளத்தினுடைய இயக்குநர்களில் ஒருவர் பொறியியல் முனைவர் பாலமுருகன் அவர்கள் தொடக்க உரையாற்ற உள்ளார்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். சான்றோர் தளத்தினுடைய நிறுவனர் பொறிஞர் அமிர்தம் பீட்டராஜன் ஐயா அவர்கள் நோக்க உரையாற்ற இருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். வாழ்த்துறை வழங்குவதற்கு நான் ஒரு IAS அகாடமியின் இயக்குனரும் தமிழ்நாட்டு அரசின் மாற்றுத்திறனாளிகள் நல வாரிய குழு உறுப்பினரும் அண்ணா பல்கலையின்
தமிழ் துறை தலைவரும் ஆகிய பேராசிரியர் முனைவர் தமிழ் ஈழன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். அதுபோல் மயிலாடுதுறை வாகை இலக்கிய கூடலின் நிறுவனர் கவிஞர் முருகதீட்சண்யா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். இந்த பெருமக்கள் இருவரும் வாழ்த்துரை வழங்க இருக்கிறார்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அருமையான ஒரு நூலினை திறனாய்வு செய்வதற்கு இசைவு தந்து நம் அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கிற குடந்தையை சார்ந்த பேராசிரியர் எழுத்தாளர் துவாரகா சாமிநாதன் அவர்களையும் வருக வருக என்று சான்றோர் தளத்தின் சார்பில் வரவேற்று மகிழ்கிறோம். நிகழ்வின் இறுதியில் நூலாசிரியர் ஏற்புரை நிகழ்த்துவதற்காக கவிஞர் ராஜலட்சுமி அவர்கள் வருகின்றிருக்கிறார்கள். அவர்களையும் சான்றோர் தளத்தின் சார்பில் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றோம். அதுபோன்று இந்த நிகழ்விலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற அரங்கத்தில் இருக்கிற உலகெங்கும் இருந்து நிகழ்வை சுவைத்துக் கொண்டிருக்கிற அத்தனை சான்றோர் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். எப்பொழுதும் நம்ம நிகழ்வை மிகச்சிறப்பாக நெறியாளுகை செய்து வெற்றிகரமான நிகழ்வாக அமைத்துக் கொண்டிருக்கிற சென்னை மாநிலக் கல்லூரியின் தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் வெற்றி நிலவன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். அனைவரும் வருக. வணக்கம். நன்றி நன்றி நன்றி. சிறப்பான வரவேற்புரை. மகிழ்ச்சி. தங்களையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதி நோக்க உரை. நோக்க உரையை ஆற்றுவதற்கு நம்முடைய சான்றோர் தளத்தினுடைய நிறுவனர் பொறியியல் அறிஞர் அமிர்தம் பீட்டராசன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாருங்கள் ஐயா, நோக்க உரை தாருங்கள். முத்து தமிழ் படைத்து மூன்று நெறி வளர்த்து கத்தும் கடல் மீது களம் கொண்டு வளம் வந்த தமிழனை என்ற தமிழ் தாய்க்கு என் வணக்கங்கள். நமது 74வது நிகழ்ச்சியில் இன்று நாம் முகவரியற்ற முகங்களிலிருந்து என்ற கவிதை நூலை வாழ்த்துக்காகவும் ஆய்வுக்காகவும் எடுத்திருக்கிறோம். சான்றோர் தளமே முகவரி அற்ற தமிழ் பாவலர்கள், தமிழ் ஆய்வறிஞர்கள், தமிழ் இலக்கியவாதிகளை கண்டுபிடித்து அவர்களுக்கு முகவரி தர வேண்டுவதற்காகத்தான் தொடங்கப்பட்டது. அந்த நோக்கத்தை மிகச் சரியாக சான்றோர் தளம் செய்து கொண்டிருக்கிறது என்ற மகிழ்ச்சியான தகவலோடு இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கின்ற அனைத்து சான்றோர் பெருமக்களையும் நான் வணங்கி இந்த நிகழ்ச்சியை பற்றிய சான்றோர் தளத்தினுடைய நோக்கங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்றிருக்கின்ற இலக்கிய சிம்மம் பாபு சசிதரன் அவர்களுக்கும், திறனாய்வு செய்கின்ற பேராசிரியர் அவர்களுக்கும், நிகழ்ச்சியை நெறியாளுகை செய்து கொண்டிருக்கின்ற மாநில கல்லூரியின் தமிழ் பேராசிரியர் முனைவர் வெற்றி நிலவன் அவர்களுக்கும், வாழ்த்துரை வழங்க இருக்கின்ற இலக்கிய உலகினுடைய சூரியன் தமிழ் ஈழன் அவர்களுக்கும், கவிஞர் முருகதீட்சண்யா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பிக்கின்ற நாமக்கலை சேர்ந்த நிர்மலா அவர்களுக்கும், ராஜலட்சுமி மதிவாணன், சிவராஜன், ஔவையம்மா, கவிஞர் கமல், பாலச்சந்திரன் ஐயா, விடியல் குகன், கண்ணம்மாள், பாக்கியலட்சுமி, ஆசிரியர் ஜெயராஜ், எம் சிவராஜ், சாமிநாதன் சண்முகம், ராஜகவி, லீலா ராமசாமி, ராஜேந்திரன் போன்ற அனைவரையும் நான் வணங்கி, சான்றோர் தளம் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது, அதை எதை நோக்கி பயணிக்கிறது என்ற தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இங்கே நீங்கள் பார்ப்பது போல ஏராளமான நூல்கள்,
ஏற்கனவே ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அதனுடைய ஆசிரியர்கள் சான்றோர் தளம் மூலமாக கௌரவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆய்வு நூல்கள் E.J. சுந்தர் அவர்கள் எழுதிய இன்றும் கண்டு கொள்ளப்படாத நாடுகள், தமிழர் கற்க வேண்டிய பஞ்சாபிய பாடங்கள், அண்ணா என்கிற மனிதர், குமரிநாடன் எழுதியிருக்கின்ற அறிவோம் கனிய கலை, குமரிநாடனுடைய கட்டுரைகள், நிலவாழ் உயிர்கள் உயிர்த்த களம், வேலரசு அவர்கள் எழுதிய காலத்தின் குரல் பெரியார், தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் வழங்கியுள்ள ஐந்திரம், கடலடியில் தமிழர் நாகரிகம் போன்ற ஏராளமான ஆய்வு நூல்களை நாம் இந்த தளத்தில் ஆய்வுக்கு உட்படுத்தி அதனுடைய ஆசிரியர்களை பாராட்டி இருக்கின்றோம். குறுநாவல்கள், தொழில்நுட்ப நூல்கள், சுய முன்னேற்ற நூல்கள், அறிவியல் நூல்கள், வாழ்க்கை வரலாற்று நூல்கள், பயண கட்டுரைகள் என்று பல்வேறு தலைப்புகளில் ஏறத்தாழ 100 புத்தகங்களை நாம் இங்கே பதிவேற்றம் செய்திருக்கிறோம். 74வது அரங்கமாக இது அமைந்தாலும் பல நூல்கள் ஆய்வுக்குட்படுத்தாமல் ஏற்கனவே நாம் பதிவேற்றம் செய்திருக்கிறோம். இத்தனை நூல் அறிஞர்களும் தமிழ் சமூகம் பாராட்ட வேண்டிய, அவர்கள் வாழுங்காலத்திலேயே கௌரவிக்கப்பட வேண்டியவர்கள் என்ற நோக்கத்தில் நாம் இந்த காரியங்களை எடுத்து அவர்களுடைய நூல்களை பொக்கிஷங்களாக பாதுகாக்க வேண்டும், அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு எடுத்துக்கொண்டிருக்கிற இந்த கவிதை நூலானது இலக்கிய வகையில் கவிதையா அல்லது அறிவியலா என்ற 2 நோக்கிலும் காணத்தக்கதாக ஒரு அரிய நூலாக தெரிகிறது. ஒரு அறிவியல் நூலை கவிதை வடிவில் தந்தது போல இந்த நூல் தெரிகிறது. திறனாய்வாளர் அவருடைய கண்ணோட்டத்தில் அதை எப்படி நம்மிடம் படைக்கப் போகிறார், எப்படி நமக்கு அறிமுகப்படுத்த போகிறார் என்று பார்ப்போம். அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்காக அவளோடு காத்திருக்கிறோம். எல்லாரையும் போலவே அவருடைய வாழ்த்துக்களையும் அவருடைய கணிப்புகளையும் கேட்பதற்காக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, மிக்க நன்றி ஐயா. நிச்சயமாக 35 ஆண்டுகளுக்கு மேலாக சிறந்த பணிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சான்றோர் தளத்தினுடைய நோக்கத்தை மிக அழகாக பதிவு செய்தமைக்கு நன்றி ஐயா. நம்முடைய நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதி தலைமையுரையை வழங்குவதற்கு நம்முடைய நிமிர் இலக்கிய வட்டத்தினுடைய நிறுவனர், அன்பு நண்பர், இலக்கிய சிங்கம் பாபு சசிதரன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாருங்கள், தலைமையுரை தாருங்கள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அனைவருக்கும் இனிய பொன்மாலை வணக்கம். குறள் எனது கொள்கை, வள்ளுவர் எனது வாழ்க்கை கடவுள் என்று சொல்லி ஒரு அற்புதமான நிகழ்வினை ஏற்பாடு செய்து 70க்கும் மேற்பட்ட நூல்களை மிக அழகாக சிறப்பாக திறனாய்வு செய்து அறிமுகம் செய்து பொதுவெளியில் சமூகத்திற்கு பயனுள்ள ஒரு பணி ஓய்வு பெற்ற பிறகும் செய்து கொண்டிருக்கின்ற என் பேரன்பு தோழமை அன்புமிகு அமிர்தம் பீட்டராஜன் ஐயா அவர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். மேலும் இந்த நிகழ்விற்கு அடித்தளம் அமைத்து இணையம் தந்து உதவி இருக்கின்ற எங்கள் இதயத்தில் இருக்கின்ற முனைவர் தமிழியலன் ஐயா அவர்களை வணங்குகின்றேன். அற்புதமான ஒரு வரவேற்புரை ஆற்றி அழகாக அமர்ந்திருக்கும் என் பாசமிகு தோழமை, பல நூல்களுக்கு சொந்தக்காரர், மிக சிறந்த ஒருங்கிணைப்பாளர்
மன்னர் மன்னன் அவர்களுக்கு எனது மரியாதை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த நிகழ்வில் இணைந்திருக்கின்ற என் அன்பு நட்புகள், குறிப்பாக நூலாசிரியர் கவிஞர் ராஜலட்சுமி அவர்களுக்கும் நூல் திறனாய்வு செய்ய இருக்கின்ற அன்பிற்கினிய பேராசிரியர் துவாரகா சுவாமிநாதன் அவர்களுக்கும், என் அன்பு தோழமை முனைவர் பொறியாளர் பாலமுருகன் அவர்களுக்கும், இதில் இந்த நூலினை வாசிக்கும் பொழுது அதனுடைய நன்றி நகழ்வில் பார்த்த அந்த பெயர்கள் எல்லாம் எனக்கு எல்லாம் பரிச்சயமான பெயர்கள். என் அன்பிற்குரிய இலக்கிய கவி நட்புகளை எல்லாம் அதில் பார்க்கும் பொழுது அத்துணை மகிழ்ச்சியாக இருந்தது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பாரதி மோகன் அவர்கள், என் அன்பு தோழமை முருக தீட்சண்யா அவர்கள், இப்படி அதில் பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. அப்படிப்பட்ட எல்லா நட்புகளையும் ஒரு சேர நட்பாய் பெற்றிருக்கின்ற என் அன்பு தோழமை கவிஞர் ராஜலட்சுமியை பார்க்கும் பொழுது கொஞ்சம் பொறாமையாக கூட இருக்கிறது. இவர்களோடெல்லாம் நான் பயணித்திருக்கிறேன். 2 நாட்களுக்கு முன்பாக கூட பாரதி மோகனிடம் பேசிக் கொண்டிருந்தேன். தமிழ்தாசன், திண்டுக்கல் தமிழ்பித்தன், மதிவாணன் போன்றவர்கள் எல்லாம் நட்பில் இருக்கிறார்கள். அவர்கள் நன்றி நல்வி இந்த புத்தகத்தில் போட்டிருந்தது மிகுந்த சிறப்பாக இருந்தது. ஒரு அற்புதமான இந்த நூலினை எடுத்து ஒரு திறனாய்வு அறிமுக கூட்டத்தை வைக்க வேண்டும் என்று எடுத்துக்கொண்ட சான்றோர் தளத்திற்கு எனது பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி மகிழ்கிறேன். நூலின் தலைப்பு முகவரியற்ற முகங்களில் இருந்து, அப்படியே டாட் போட்டு அப்படி முகங்களில் இருந்துன்னு விட்டுருக்காங்க. அவங்களே அந்த நூலில் எழுதின காலத்தை சொல்லுகிறார்கள். எப்பொழுது எழுந்தால் 2002 பெருந்தொற்று காலத்தில் அந்த நூலினை படித்ததின் அனுபவத்தை வைத்து எழுதியதாக சொல்கிறார்கள். இயற்கையும் இயற்கை சார்ந்த ஒரு சூழலிலும் இருக்கின்ற ஒரு மனம் கவிதை மனமாகத்தான் இருக்கும். அது நகரங்களில் வாழ்ந்தாலும் மனதின் ஆழத்தில் அடியில் வேர்பிடித்து ஓடிக்கொண்டிருக்கின்ற எண்ணங்கள் எதுவாக இருக்கும் என்றால் அவை நிச்சயமாக இயற்கையை சார்ந்து வாழுகின்ற அந்த கிராமிய சூழலைத்தான் இந்த கவிதை தொகுப்பெங்கும் விரவி கிடக்கிறது, பார்க்க முடிகிறது. அத்துணை அழகான ஒரு தொகுப்பு. அழகான வடிவங்களில் இந்த கவிதைகள் வரவில்லை. ஏற்ற இறக்கங்களோடு, சந்த நயங்களோடு, எதுகை மூனையோடு, ஏவு தொடையோடு இந்த கவிதைகள் வரவில்லை என்று தன்னுடைய எண்ணுரையில் தோழி ராஜலட்சுமி அவர்கள் வருத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அது தேவையில்லை. நமக்கெல்லாம் ஏமாற்றம் வரும் என்று வேற சொல்லி இருந்தார்கள். ஆனால் அதெல்லாம் எதுவும் இல்லை. கவிதை மிக சிறப்பாக இருக்கிறது. அதை குறித்து என் அன்பு தோழமை பேராசிரியர் துவாரகா அவர்கள் பேசுகின்ற பேச்சை கேட்பதற்காக நான் இன்னும் ஆவலோடு இருக்கிறேன். தலைமையாக இருப்பதால் எனக்கு இவர்கள் வெறும் 10 நிமிடத்தை ஒதுக்கி இருக்கிறார்கள். அதில் கிட்டத்தட்ட ஒரு 3-4 நிமிடங்கள் ஆல்ரெடி முடிந்து விட்டது. மீதி இருக்கின்ற அந்த நேரத்தில் ஒரு சில கவிதைகளை மட்டும் நான் தொட்டி சொல்லிவிட்டு நான் இடம் சாரலாம் என்று கருதுகிறேன். 2-3 கவிதைகள் போதும். ஒரு கரும்பு காட்டிற்கு நீங்கள் இனிப்பை எடுத்து எந்த கரும்பை எடுத்து வெட்டினாலும் இனிப்பாகத்தான் இருக்கும். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதெல்லாம் பழைய பழைமொழி. ஒரு கரும்பு காட்டுக்குள் நுழைந்து எந்த கரும்பை ஒடித்து நீங்கள் கடித்தாலும் அதில் இனிப்பு தான் இருக்கும். அது போன்றுதான் தேன்கூட்டிலிருந்து எந்த ஒரு சிறு பகுதியை எடுத்து நீங்கள் வாயில் போட்டாலும் அது தேனினுடைய இனிப்பு சுவைதான் தரும். அதுபோலதான் இந்த கவிதைகளுடைய தொகுப்பாக நான் பார்க்கிறேன். யாருடைய அணிந்தரையும் இல்லை, யாருடைய வாழ்த்துறையும் இல்லை. ஆனால் கவிதை முழுக்க கிராமத்து சூழலை அப்படியே நம் கண் முன்னே காட்டுகிறது. மிக அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கவிதை தொகுப்பினை செவ்வி வெளியீடாக வெளிக்கொண்டு வந்திருக்கிறார்கள். கிராமத்தை இழந்த
ஒரு நகரத்தில் வாழ்கின்ற கிராமத்தை விட்டு சூழலில் விட்டு வெளிவந்த ஒரு பெண் தோழமை இந்த கவிதைகளை எழுதியிருக்கிறார். அதற்கு சிறப்பான ஓவியங்களை நமினா மதீவ் அவர்கள் வரைந்து கொடுத்திருக்கிறார். மிக அழகாக நேர்த்தியாக இருக்கிறது அந்த ஓவியங்கள் எல்லாம். அவருடைய தூரிகை அழகாக விளையாடி இருக்கிறது. கவிதையில் இவர் எப்படி விளையாடி இருக்கிறாரோ அதற்கு இணையாக அவருடைய தூரிகையும் விளையாடி இருக்கிறது. குறிப்பாகவே பெண்கள் எழுத வருவதை நான் வரவேற்பேன். எத்தனையோ இடர்பாடுகளுக்கு இடையில் பெண்கள் எழுத வருகிறார்கள். அவர்களுக்கு ஓய்வு என்பதே கிடைப்பதில்லை. அந்த சூழலில் இவர் எழுதியிருக்கிறார், கவிதைகளை எழுதியிருக்கிறார் என்று நினைக்கும் பொழுதே மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த நூலினை தலைமை ஏற்று இந்த நிகழ்வினை நடத்துவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த என் அன்பு தோழமை மன்னர் மன்னன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றியை பாராட்டுகிறேன். இங்கே ஒரு சில கவிதையை நான் இங்கே சொல்ல வருகிறேன். ஒரு கவிதை அவர் எழுதுகிறார், சிறிய கவிதைதான். பசித்திருந்தவன் வாங்கி சென்ற உணவு பொட்டலம் சிதறி கிடக்கிறது. பசித்திருந்தவன் வாங்கி சென்ற உணவு பொட்டலம் சிதறி கிடக்கிறது நெடுஞ்சாலையில் அல்ல, நடுச்சாலையில். யாருடைய பெயரும் எழுதப்படவில்லை, மிதிபடும் பருக்கைகள் என்று அந்த கவிதை முடிகிறது. இப்ப இந்த கவிதையை நீங்கள் பார்க்கும் பொழுது வெறும் வாங்கி சென்ற உணவு பொட்டலும் சிதறி கிடக்கிறது நடுச்சாலையில் என்று இருந்தால் அது வேறு. யாருடைய பெயரும் எழுதப்படவில்லை, மிதிபடுகிறது பருக்கை என்றால் அது வேறு. ஆனால் ஒற்றை வார்த்தையில் அதனுடைய நிறம் மாறுகிறது. அந்த கவிதையினுடைய ஒட்டுமொத்த நிறத்தையும் மாற்றி இருக்கிறார். பசித்தவன் என்ற அந்த ஒற்றை வார்த்தையினால் அந்த கவிதையினுடைய போக்கும் அதனுடைய தன்மையும் அதனுடைய நிறமும் ஒட்டுமொத்தமாக மாறி இருக்கிறது. அதுதான் அந்த கவிதையினுடைய சிறப்பு. பசித்தவன் எதற்காக உணவு பொட்டலத்தை வாங்கி செல்ல வேண்டும்? சாப்பிடுவதற்கு தானே வாங்கி செல்வான். அப்படி செல்லும் பொழுது அந்த பசித்தவனுக்கு அந்த உணவு பொட்டலம் எப்படி இருக்கும்? ஒரு வைர வைடூரியத்தை போல் பொக்கிஷமாகத்தானே இருக்கும். அதை எப்படி அவன் தவற விட்டு இருப்பான்? அதுவும் நெடுஞ்சாலையில் இல்லை, நடுச்சாலையில் இருக்கிறது. வாங்கி சென்றுவன் ஒருவேளை அவன் அந்த விபத்துக்குள்ளாகி இருக்கலாம், இறந்து போயிருக்கலாம், அவனை சாப்பிடுவதற்கு முன்பாகவே மருத்துவமனைக்கு எடுத்து சென்றிருக்கலாம், அல்லது அவன் கடக்கும் பொழுதோ அல்லது அவன் கையில் இருந்து வேறொருவர் பிடுங்கி சென்று பொழுது அது ஓடி விழுந்திருக்கலாம். அந்த பசியின் வேதனையோடு அவன் அதை சாப்பிடுவதற்கு முன்பாகவே வாங்கி செல்லும் பொழுதே மயங்கி கீழே விழுந்திருக்கலாம். இப்படி பல கோணங்களில் அது சிந்திக்க வைக்கின்ற ஒரு அற்புதமான கவிதையை அவர் எழுதியிருக்கிறார். அதிலும் அந்த பேர் குறிப்பிடவில்லை. உண்மைதான். பசித்து இருந்து நீங்கள் பருக்கையை வாங்கினாலும் சோறை வாங்கினாலும் அது உங்கள் தொண்டைக்குழியில் இறங்கினால் கூட இப்பொழுது அது நிச்சயம் இல்லை. அந்த உணவு சரியாக சரிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அதில் உங்கள் பருக்கையின் பேர் எழுதப்பட்டு இருக்கிறது என்று ஒத்துக்கொள்ளலாம். அப்படி இந்த கவிதையை பார்க்கும் பொழுது ஒரு இனம் புரியாத வலியை இந்த கவிதை மொத்தமாக என் முகத்தில் அடித்து சொன்னதை என்னால் உணர முடிந்தது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கவிதை. இதற்கு எந்த மொழி நடையும் தேவையில்லை. ஒரு பரிவை, ஒரு பாசத்தை, ஒரு அன்பை, ஒரு உதவியை சொல்லுகின்ற எந்த கவிதைக்கும் எந்த ஒரு மொழி நடையும் எந்த ஒரு அழகியலும் தேவையில்லை. அப்படித்தான் இந்த ஒரு கவிதை. மிக அற்புதமான கவிதை. அதே போன்று தாழம்பூ குறித்த ஒரு அற்புதமான கவிதை. தாழம்பூ குறித்து அந்த இடங்களில் வாழ்ந்தவன் என்ற அந்த சூழலில் இருந்தவன் என்பதனால் இந்த தாழம்பூ கவிதை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. மரக்காணம் என்னுடைய அம்மா ஊர். எங்க அம்மாவுடைய ஊருக்கெல்லாம் போகும்போதுனா தொடர்ச்சியாக குளங்கள் இருக்கும். தொடர்ச்சியா அப்படியே நீங்க அந்த வெண்ணாங்கப்பட்டுல இருந்து கடப்பாக்கம், வெண்ணாங்கப்பட்டு அதுல இருந்து அப்படியே நீங்க மரக்காணம், அதுக்கப்புறம் அனுமந்தை, அப்படியே நீங்க போயிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்க, பாண்டிச்சேரி போகிற வரையும் அப்படியே குளங்கள் தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 30 வருடங்களுக்கு முன்பாக நாங்க அடிக்கடி போகிறது அந்த ஒரு நல்ல குளம், அது வெள்ள குளம்னு ஒரு குளம் ஒண்ணு இருக்கும், அதுக்கப்புறம் மணலேரின்னு ஒரு குளம் இருக்கும். அந்த இடங்களுக்கு போகும். அந்த போகும் பொழுதெல்லாம் அந்த ஒரு மூலையில பாத்தீங்கன்னா தாழம்பூ அப்படியே ரொம்ப அடர்த்தியா இருக்கும். அந்த கதையெல்லாம் சொல்லிட்டே வராங்க. அதோடைய வாசனைக்கு பூ வரும்னு ஒரு மீன்கார தாத்தா சொன்னாரு. அதுக்கப்புறம் அதுல அந்த கதையெல்லாம் சொல்லிட்டே வராங்க. அவங்க நிறைய சொல்லிட்டு அதுல ஒரு இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுல சொல்றாங்க, மகரத பச்சை மடல்களுக்கு இடையே பொன்னிறமாய் மின்னும் தாழம்பூ என்று சொல்லும் பொழுது
தாழம்பூவை நீங்கள் பார்த்திருந்தீர்கள் என்றால், இப்பொழுதைய குழந்தைகள் என் பிள்ளைங்களுக்கு கூட தெரியாது, தாழம்பூவை பார்த்திருக்க வாய்ப்பு இல்லை. அவங்களுக்கு என்ன பூ எதுன்னே தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணு மல்லி மட்டும் தான் தெரியும். ஏன்னா அதை வீட்டுக்கு வாங்கிட்டு வரும். மிஞ்சி போனா இன்னும் கொஞ்சம் சாமந்தி தெரியும், அவ்வளவுதான். கனகாமுரம் கூட தெரியாதுங்க, டிசம்பர் பூ கூட தெரியாது. ஆனா இந்த மகரந்த பச்சை மடல்களுக்கிடையே பொன்னிறமாய் மின்னும் தாழம்பூ என்று சொல்லும் பொழுது என்னை சத்தியமாக சொல்லுகிறேன், அந்த குளக்கரைக்கு இழுத்து சென்றார் இந்த கவிஞர் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். இறுதியாக ஒரே ஒரு கவிதையை மட்டும் சொல்லி என்னுடைய தலைமை உரை முடித்துக் கொள்ளலாம் என்று நிறைய கவிதைகள் சொல்லிட்டே வராருங்க. பெருந்தொற்றில் ஒரு வியாபாரியாக இருந்த ஒரு முதலாளி தன்னுடைய ஒட்டுமொத்த பணத்தையும் கடனில் இழந்துவிட்டு ஒரு பலசரக்கு கடையில் கையேந்துகின்ற நிலையை ஒரு கவிதையில் படம் பிடித்து காட்டுகிறார். அப்படியே இதை நான் பார்த்தவன், அந்த ஒரு கூட்டத்துக்கு ஒரு கட்டிட தொழிலாளிகள் மொத்தமாக ராமநாதபுரத்தில் இருந்து இடம்பெயர்ந்து இங்கே ஒரு கட்டிடத்தில் கூலி தொழிலாளிகளாக வேலை செய்திருந்தவர்களுக்கு எந்த வாழ்வாதாரம் இல்லாமல் நிராகரிக்கப்பட்டு, அந்த முதலாளியால் நிராகரிக்கப்பட்டு ரோட்டிற்கு வந்து கையேந்துகின்ற நிலையில் ஒரு மூட்டை அரிசியும் 5 லிட்டர் எண்ணெயும் குழந்தைகளுக்கு ஒரு 5 பால் பாக்கெட்டையும் கொஞ்சம் காய்கறிகளையும் வாங்கி கொடுத்து விட்டு வந்த அந்த நினைவை இந்த கவிதை எனக்கு சொல்லி தருகிறது, சொல்லி காண்பிக்கிறது. அப்படியே லியோ டால்ஸ்டாய் படித்த அந்த கவிதையிலிருந்து அவர்கள் கவிதை எழுதியது. சாலை எங்கும் பூக்கள் விழுந்து கிடக்கின்றன, அதை ஏறி செல்கின்ற அந்த வாகனங்களில் மீது இருக்கின்ற அவருடைய பரிவும் பாசமும், அதையெல்லாம் பார்க்கும் பொழுது மிக அற்புதமாக இருக்கிறது. இன்னொரு இடத்தை சொல்லிவிட்டு நான் கடைசியாக சொல்ல வந்த கவிதையை சொல்ல வருகிறேன். வண்ண மீன் தொட்டியில் காற்றோட்டம் செய்வதால் தலைக்கீழாய் மழை பொழிகிறது என்று எழுதுகிறார். என்ன ஒரு நுணுக்கமான பார்வை. பொதுவா பாத்தீங்கன்னா இந்த நூலுக்கு நான் தான் திறனாய்வு செஞ்சிருப்போம். இவர் எனக்கு தலைமை கொடுத்து என்னை நிறுத்திட்டாரு. அதெல்லாம் தப்பு. நீங்க இது தலைமை என்ன பிரச்சனை தெரியுங்களா? மன்னர் மாதிரி நல்ல ஒரு வீரனை மன்னராக்கி ஒரே இடத்துல உட்கார வச்சிருக்கு. தளபதி போய் அடி வெட்டு குத்து அப்படியே சும்மா சுழட்டிட்டு வருவான். இந்த மன்னனுக்கு உட்கார்ற இடத்துல இருப்பு கொள்ளாது. என்னடா நான் இவ்வளவு தெரிஞ்சு வச்சுக்கிறேன், கம்பு, வேல் கம்பு, வெட்டு கத்தி, அருவா எல்லாத்தையும் தீட்டி வச்சு நான் உட்கார்ந்துக்கிறேன், மன்னர்னு கொடுத்து உட்கார வச்சுட்டீங்களடா அப்படின்ற மாதிரி இந்த தலைமை. இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஒரே ஒரு கவிதையை மட்டும் நான் சொல்லிவிட்டு நான் இடம் சாருகிறேன். உண்மையாகவே சொல்லுகிறேன், இந்த கவிதை எத்துணை என்னை பாதித்தது என்று எனக்கு மட்டும்தான் தெரியும். அந்த கவிதையை வாசிக்கிறேன், கேளுங்கள். இத்தோடு நான் இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். இரு மருங்களும் வயல்களில் சூழ்ந்த அகலமான நெடுஞ்சாலையை குறுக்கே கடக்கும் பாதி வழியில் மேலேறி சென்று விட்டது அதிவேகமான வாகனம். இருமருங்கிலும் வயல்வெளிகள் சூழ்ந்த அகலமான நெடுஞ்சாலையை குறுக்கே கடக்கும் பாதி வழியில் மேலேறி சென்று விட்டது அதிவேகமான வாகனம். தன் இரையை தேடி மறுபுறம் கடக்க முயன்ற அதன் பெரு விருப்பை அறிந்திருக்க வாய்ப்பில்லை அந்த வாகனத்திற்கு. அடுத்தடுத்து விரையும் வாகனங்கள் மேலேறி செல்ல தன் இணையின் நிழல் கண்களில் ஆட மரித்து கொண்டிருந்தது நீர்ப்பாம்பு என்று எழுதுகிறார். அடுத்தடுத்து விரையும் வாகனங்கள் மேலேறி செல்ல தன் இணையின் நிழல் கண்ணில் ஆட மரித்து கொண்டிருந்தது நீர்ப்பாம்பு. ரொம்ப இயல்பான ஒரு சம்பவங்க. நீங்க கார் ஓட்டிக்கிட்டோ இல்ல இருசக்கர வாகனத்திலோ நீங்கள் வயல்வெளிகளில் பயணிக்கும் பொழுது ஒரு நீர்ப்பாம்பு கடந்து செல்வதை நீங்கள் பார்த்திருக்கலாம். அதில் நீங்கள் மேலேறி கூட சென்று இருக்கலாம். சில நேரங்களில் அந்த தவறை நானும் கூட இரவுகளில் செய்திருக்கிறேன் பயணங்களின் போது. ஆனால் அது அல்ல செய்தி. ஒரு இணையை தேடுகின்ற பாம்பு தன்னுடைய இணை அந்த சாலையினுடைய அந்த பக்கத்தில் இருக்கிறது. இந்த பக்கத்தில் இருந்து அந்த இணை செல்லுகிறது. அதன் மீது வண்டியை ஏற்றிய பிறகு அந்த கண்கள் பிதுங்கி அந்த கண்கள் இரண்டும் அந்த இணையை பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது அதன் மீதாக தொடர்ச்சியாக வண்டிகள் ஏற்றுகின்ற அந்த கொடுமை இருக்கிறது அல்லவா? எதுவாயிருந்தாலும் உயிர்தானே. அது எந்த எண்ணத்தில் அது போயிருக்கும்? தன் இணையை சேருகின்ற அந்த துடிப்பில் போயிருக்கும் அல்லவா? அதையெல்லாம் உணர்ந்து ஒவ்வொரு வரியும் உள்வாங்கும் பொழுது மனம் வலிக்கிறது. ஒரு இயற்கை கண் கொண்டு என் அன்பு தோழமை இந்த காட்சியை அப்படியே கண்முன்னே நிறுத்துகிறார்.
ஒரு முறை பேட்டியில் சரத்குமார் அவர்கள் சொன்னது, இருளில் ஒரு நெடுஞ்சாலையில் பயணத்தில் இருசக்கர வாகனத்தில் ஒருவர் அடிபட்டு இறந்து விட்டார் நடுரோட்டில். அது தெரியாமல் எல்லோரும் அவர் மீது ஏறிக்கொண்டே செல்கிறார்கள். சரத்குமார் சென்ற பொழுது நிறுத்திவிட்டு அந்த வண்டியை அதை அங்க இருக்கிற ஆம்புலன்ஸுக்கு அங்க போன் பண்ணிட்டு போலீஸ்காரர்களுக்கு போன் பண்ணிட்டு அங்கேயே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அவர் வெயிட் பண்ணி அதை எடுத்துட்டு போற வழி இருந்ததாக ஒரு பதிவு சொன்னார். அந்த சம்பவத்தை எனக்கு நினைவூட்டுகிற இந்த செய்தியாக, இந்த பாம்பு கடக்கும் பொழுது அந்த வாகனத்தில் அது நசுங்குகின்ற அந்த ஒவ்வொரு வரியும் என் இதயத்தை பிழிந்து அப்படியே நசுக்கி போட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். இத்துணை மென்மையான, இத்துணை அழகான படைப்பாற்றல் கொண்ட ஒரு தோழமையுடைய நூல் போற்றப்பட வேண்டும். அதை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது நமது சான்றோர் தளம் என்று நினைக்கும் பொழுது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. மிக அழகாக காட்சிப்படுத்துவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளையும் அவருடைய எழுத்துக்கள் பெற்றிருக்கின்றன. மிக சிறப்பான படைப்பாளி, அற்புதமான ஒரு படைப்பாளி, மிக அழகாக காட்சிப்படுத்துகிறார். நம் நெஞ்சத்தை அழகான வரிகளால் வருடுகிறார். அவருடைய எழுத்து பணி சிறக்க வேண்டும். இன்னும் பல புத்தகங்களை எழுதி அவர் புகழ் பெற வேண்டும் என்று சொல்லி அற்புதமான இந்த தலைமை உரையை இத்தோடு நிறைவு செய்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி ஐயா, நன்றி. இலக்கிய சிம்மம், நம்முடைய இலக்கிய சிம்மம் அவர்களுக்கு நீண்ட நேரத்தை நிச்சயமாக தரத்தான் வேண்டும். என்றாலும் கூட சிங்கம் கொஞ்சமாகத்தான் கர்ஜிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களை தலைமை உரையிலே போட்டிருக்கிறோம். அதையும் சொல்லிக்கொண்டு நன்றி. சிறப்பான ஒரு மகிழ்ச்சியான ஒரு தலைமை உரை தந்தமைக்கு நன்றி. அடுத்து வாழ்த்துறை. முதல் 2 வாழ்த்துறைகள் இருக்கின்றன. முதல் வாழ்த்துறையை நம்முடைய நானூறு ஐஏஎஸ் அகாடமியினுடைய இயக்குனர், அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர், தமிழ்நாடு அரசினுடைய மாற்றுத்திறனாளிகள் நல வாரியத்தினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய அன்பிற்குரிய பேராசிரியர் முனைவர் தமிழன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஐயா, வாருங்கள், உங்களுடைய வாழ்த்துறையை தாருங்கள். ஐயா, அவரை முகம் காட்டினா கூப்பிடலான்னாரு. தீட்சண்யா கூப்பிட்டுருங்க ஐயா, தீட்சண்யா கூப்பிடு, முரு தீட்சண்யா கூப்பிடு. அடுத்து நம்முடைய வாழ்த்துறை வழங்குவதற்கு நம்முடைய மதிப்பிற்குரிய கவிஞர் நண்பர் முருகதீட்சண்யா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாருங்கள். வணக்கம். கேக்குதா? கேக்குதா? நல்லா கேக்குது. ஆடியோ கேட்க இன்னும் நான் பேசுறது கேக்குதா? நல்ல தெளிவா பேசுங்க. நல்லா கேக்குது. மகிழ்ச்சி. இந்த நிகழ்வில் பங்கு பெற்றிருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர் ராஜலட்சுமி அவர்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஒரு முதல் முறையா அவங்க என்னை தொடர்பு கொண்டு பெண் ஏன் அடிமையானால் புத்தகம் கேட்டிருந்தாங்க. அது என்னுடைய நண்பர் தான் அந்த புத்தகங்கள் போட்டாரு. நஞ்சை பிரசுரம் அப்படின்ட்டு. அப்படி எனக்கு நம்ம பகுதி இந்த மாதிரி ஒரு தேடலோட வாசிக்கிற ஒருத்தரை கண்டடைஞ்ச ஒரு மனநிறைவு இருந்தது. வணக்கம். உங்களுடைய குரல் கொஞ்சம் தடைபட்டு வருது. அதனால அந்த இதை எடுத்துருங்க. இந்த இணைப்பு வச்சிருக்கீங்க இல்லைங்களா, இந்த இயர்போனை எடுத்துருங்க. அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசுற வாய்ப்பு இருந்தது. ஆமா, எடுத்துட்டு பேசவா? ஹெட்போன் எடுத்துட்டு பேசுங்க.
ஏன் அந்த ஹெட்போனை வந்து அந்த போன்ல இருந்து எடுத்துருங்க. போன்ல இருந்து மொத்தமா எடுத்துட்டு பேசுங்க. கேக்குதுங்களா? சிறப்பா சிறப்பா கேக்குது, சிறப்பா கேக்குது. கேக்குதா? நல்லா கேக்குதுங்க, நல்லா கேக்குது. சரி. அதான் இப்ப உங்களுக்கு வந்து நான் அவரு வீடியோ கட் பண்ணிட்டு ஆடியோல மட்டும் வந்தா பரவாயில்லன்னு நினைக்கிறேன். ஒரு முதல் முறையா ஒரு புத்தகத்தோட தான் போய் நான் சந்திச்சேன். அது ரொம்ப முக்கியமான என்னங்க? பேசுங்க 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 பேசுங்க. கேக்குதா? கேக்குது, பேசுங்க பேசுங்க, தொடர்ந்து பேசுங்க. பேசுங்க, தொடர்ந்து பேசுங்க. தடை இல்லாம இருக்கா? பிரேக் ஆகி தான் வருது, பேசுங்க. இல்லைன்னா வீடியோ கட் பண்ணிடலாம். நீங்க வீடியோ மட்டும் கட் பண்ணிட்டு ஆடியோல பேசுங்க. இணைய பிரச்சனை தான் இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. பேசுங்க பேசுங்க. சரி. பேசுங்க, நீங்க பேசுங்க. இலக்கிய குழல் அப்படின்னு ஒரு அமைப்பு வந்து இங்க தொடர்ச்சியா நடத்திட்டு இருக்கிறோம். அதுல ஒரு சில கூட்டங்கள் நடத்திருந்தோம். அப்புறம் அவங்க தோழர்கிட்ட பேசினேன், நீங்க வாங்க நிகழ்வுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டா தொடர்ச்சியா எல்லா நிகழ்ச்சிகளும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதன் பிறகு அவங்க எனக்கு அவங்கள்ட்ட வாசிப்பு எல்லாத்தையுமே என்னால வந்து அதுக்கு பிறகு புரிஞ்சுக்க முடிஞ்சது. மயிலாடுதுறையை பொறுத்த வரைக்கும் ஒரு நவீன மாடல் லிட்ரேச்சர் வாசிக்கக்கூடியவங்க வந்து என்ன பொறுத்த வரைக்கும் குறைவுன்னு நான் நினைப்பேன். அதுல வந்து இப்போ இவங்க வந்து எங்களோட சேர்ந்தாங்க, அந்த அந்த புள்ளியில வந்து ஒருங்கிணைஞ்சாங்க. அந்த இடத்துல இருந்து நான் வந்து அதுவும் குறிப்பா வந்து பெண்கள் வாசிக்கிறதுன்றது இன்னைக்கு ரொம்ப குறைவான ஒரு குறைஞ்சு போச்சு. முன்னாடி எல்லாம் வாசிப்பு இருந்தது, இப்ப வந்து தொலைக்காட்சி தொடர்கள் அந்த மாதிரி போயிட்டாங்க. அதை தாண்டி இவங்க வந்து நிறைய வாசிக்கிறவங்க. அவங்களுடைய முதல் தொகுப்பை வந்து வாழ இலக்கிய நூலகம் வெளியிட்டது அப்படிங்கிறது நான் வந்து சொல்லணும் இந்த தருணத்துல. ஏன் அப்படின்னா நிறைய பேர் நிறைய கவிதை கூட்டங்கள் வந்து கொண்டே இருக்குது, வந்துதான் இருக்குது. ஆனாலும் இந்த தொகுப்பு எப்படி முக்கியத்துவம் வருதுன்னா, எங்களுடைய மொழி வந்து நீங்க அதை வாசிக்கும் அதை பத்தி பேசுவாரு. நான் ஏற்கனவே அந்த புத்தகம் வாசிச்சிருக்கேன், ஆனா அதை பத்தி அந்த கவிதைகளுக்குள்ள போய் நான் நிறைய பேச வேண்டாம். அது அவருடைய பார்ட், அதுல அவரு பேசட்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த இடத்துல இருந்து நாங்க அந்த தொகுப்பை வெளியிட்டோம். அதை வந்து தோழர் எங்களுடைய நான் மரியாதை அப்பா அப்படின்னு நினைக்கிற தோழர் எப்படின்னு அவங்க வெளியிட்டாங்க. மயிலாடுதுறையில ஒரு 100க்கும் அதிகமான நண்பர்கள் இருந்து அந்த புத்தக வெளியீடு நடந்தது, ரொம்ப சிறப்பா இருந்தது. அந்த புத்தக வெளியீட்டுக்கு நாங்களும் ஒரு காரணமாக நாங்களும் ஒரு அந்த இதுல இருந்திருப்போம் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல பெருமையான ஒரு தருணமா சொல்லிக்க விரும்புறேன். இப்ப அவங்களுடைய 2வது கட்டுரைகள் அடங்கிய, அதாவது மாணவர்களுடைய உளவியலை பேசக்கூடிய ஒரு அருமையான ஒரு கட்டுரைகள் கொண்ட ஒரு தொகுப்பு புத்தக கண்காட்சிக்கு இன்னும் தொடர்ந்து அவங்க வந்து இது போல நிறைய எழுதி பயணிக்கணும், அந்த படைப்பு உலகத்துல இன்னும் நிறைய சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்துல அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். நன்றி. வெற்றி ஐயா, முடிச்சாச்சு. அடுத்தது போங்க. நன்றி தோழர், நன்றி. நல்ல நயமான நம்முடைய கவிஞரோடு உங்களுக்கான தொடர்பையும் அவருடைய படைப்பினுடைய ஆக்கத்தன்மையும் மிக அழகாக எடுத்து வாழ்த்துறையில தந்தமைக்கு நன்றி. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதி நூல் திறனாய்வு.
நூல் திறனாய்வு செய்வதற்கு நம்முடைய மதிப்பிற்குரிய பேராசிரியர் குடந்தை துவாரகா சாமிநாதன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை அன்போடு நூல் திறனாய்வினை செய்வதற்கு அன்போடு அழைக்கிறோம். பாருங்கள், நல்ல சிறந்த கவிஞரும் கூட இவர். பாருங்கள் கவிஞரே. துவாரகா சாமிநாதன். பேசுங்க பேசுங்க. வீடியோ வச்சிருங்க தோழர். பேசுங்க ஐயா. உங்களுடைய குரல் கேட்கவே இல்லை. உங்களுக்கு ஒளி சரியா பேசுங்கய்யா. உங்களுடைய பேசுறது கேட்கல. ஹெட்செட் எடுத்துட்டு பேசுங்க. அது போன்ல இருந்து எடுத்துருங்க. ஹெட்செட்டை போன்ல இருந்து எடுத்துருங்கய்யா. ஒண்ணுமே கேட்கல. இப்ப கேக்குதா? கேக்குது கேக்குது. சரி. ஒரு நல்லதொரு நிகழ்வாக இருக்கு. நான் இந்த சான்றோர் தளத்திற்கு உகந்த நபராக எனக்கு தெரியல. அவ்வளோ தமிழ் வார்த்தைகள் என்கிட்ட, அதாவது இல்லைன்னு சொல்லணும். நம்ம ஆங்கில புலமை அப்படி இந்த பக்கம் போயிருது. என்னோட துறை வந்து மேலாண்மை துறை. நாம ஏதோ எதேச்சையா கவிதையும் எழுத வந்து விட்டோம். அதை தமிழ் ஆர்வத்துல படிச்சு எழுதுறோம். எனக்கு வந்து இந்த வாய்ப்பை வழங்கிய முருகதி சின்னையா, அப்புறம் மன்னன் தோழர், இந்த தோழர்களோட முன்னெடுப்புல வாகை இலக்கிய கூடல்ல மயிலாடுதுறையில தான் ராஜலட்சுமி ஐயா அம்மாவை நான் சந்திக்கிறேன். அப்ப எல்லாம் அவங்க மௌனமா இருப்பாங்க. அவங்க கவிதை எழுதுவாங்க, இப்படி எல்லாம் கவிதை எழுதுவாங்க அப்படிங்கிற அந்த நிலைப்பாடு தெரியாது. அவங்க ஆண்கிட்ட பேச கூட மாட்டாங்க. நம்ம வம்பிழுத்து இல்லை நீங்க எழுதுங்க, வாங்க பேசுங்க அப்படின்னு முருகதிச்சனையாவும் மேடை ஏற்றி அந்த அழகு பார்த்த விதம், அவங்களுக்குள்ள அந்த உள்ளுணர்வா உள்ள பொங்கி பிரவாகம் எடுத்த ஒரு தமிழ் உணர்வும் அவங்களோட குடும்ப அமைப்பும் அது மாதிரி ஒரு வாய்ப்பை வழங்கி அவங்க இன்றைக்கு 2வது தொகுப்புக்குள்ள வந்துட்ட அளவுக்கு அவங்க முன்னேறி இருக்காங்க. அந்த முன்னேற்றம் அப்படிங்கிற இடத்த வந்து அவங்க வளர்ந்துருக்காங்க. அவங்க இன்னும் மென்மேல வளரணும் அப்படிங்கிற எந்த கோணத்துல நம்ம சொல்றோம். அவங்களுக்குள்ள இன்னும் நிறைய வெளிப்பாடுகள் இருக்கும். அதெல்லாம் எல்லாத்தையும் தொகுத்து இன்னும் வேறு வேறு வகைமையில வேறு வேறு கோணத்துல அவங்க ஆசிரியரா பணியாற்றி கொண்டும் குடும்பத்துல நிர்வகித்து கொண்டும் எல்லா விஷயத்தோடையும் இன்னைக்கு நமக்கிட்ட ஒரு குடும்ப உறுப்பினர் போல அக்காவா, ஒரு நல்ல சகோதரியா தொடர்ந்து பயணிக்கிற குடும்ப உறுப்பினர்களாக ஆகிவிட்டது அளவுக்கு இருக்கு. இந்த புத்தகம் எனது நண்பர், எனது உற்ற தோழமை செவி பதிப்பகம் யாழி கிரிதரன் வெளியிட்டது. இது தலைப்பு வந்து முகவரியற்ற முகங்களிலிருந்து அப்படின்னு. இதோட விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 ரூபாய். இது இப்போ மின் வெளியீடாகவும் அதுல வருது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதுல ராஜலட்சுமி தோழர் வந்து ஒரு முன்னுல ஒரு சின்ன சமர்ப்பணம் போல, இயற்கையை நேசிக்கும், இயற்கையோடு இணைந்து வாழ முற்படும் ஒவ்வொருவருக்கும் என் நூல் சமர்ப்பணம் அப்படிங்கிற அந்த வார்த்தை. இந்த இயற்கையோடு இயைந்து இயற்கையோடு உணர்ந்து அந்த இயற்கையோடு வாழுகின்ற மனிதன் எப்படி இருக்கிறான், அவனுக்கு என்ன துன்பங்கள் சிக்கல்கள் இல்லாமல் எப்படி அவன் விடுவிக்கப்படுகிறான், ஒரு பகுதி அப்படி பார்க்கணும். இல்ல இயற்கைக்குள்ளார அவன் ஊடாடுபோடுது, அவன் அந்த இயற்கை அவனுக்கு எப்படி ஒரு கலை பண்பாட்டை கொடுக்கிறது அப்படின்னு சொல்லப்படும் போது, பக்தவச்சல பாரதி ஐயா எழுதின இலக்கிய மானிடவியல் அப்படிங்கிற ஒரு புத்தகத்துல ஒரு வரி இருக்கு. அதுல 2 பகுப்பாய்வா ஒரு வரி இருக்கு.
அது என்ன அப்படின்னா பான் மரபினர் தொல்காப்பியம் சொல்லப்படுகின்ற நம்ம மூத்த விஷயத்திலேருந்து எடுத்துக்கிறோம் தமிழ்னால. அப்புறம் நிகழ்த்துணர், புலவர், அப்புறம் முதுவாயி பாணர், பாடுனர், வருவதுரைப்போர், குழுப்பாடகர், தனிப்பாடகர், கூத்தர், விரலியர், பொருணர், பாணர், இசைப்பாணர், யாழ்ப்பாணர், வண்டைப்பாணர், சிறுபாணர், பெரும்பாணர், பேரியாழ்ப்பாணர், சீரியாழ்ப்பாணர், இப்படி ஒரு விஷயங்களை சொல்லிட்டே வருது. இந்த இதுல அந்த தொல்காப்பிய அந்த ஒரு வடிவம் என்ன சொல்லுது? புணர்தல், பிரிதல், இருத்தல், இரங்கல், ஊடல் இவற்றின் நிமித்தம் என்றிவை தேருங்காவை திணைக்குரிய பொருளே. அந்த திணை, இந்த திணை மரபு அப்படிங்கிற நம்மளோட அந்த உள்ளற நம்ம தமிழுக்குள்ளற இருக்கிற ஆழ்ந்த ஒரு ஒரு விஷயம் இருக்குல்ல, உள்ளுரையாக நம்மளுக்கு இருக்கிற மிகப்பெரிய பின்புலமா கருதுற மிகப்பெரிய தமிழ் அறிஞர்களா இருக்கட்டும், இல்ல இலக்கியத்துல இருக்கிற பெரும் பெரும் கவிஞர்கள், பெரிய பெரியவங்கெல்லாம் சொன்ன ஒரு இது என்னன்னா, இந்த ஆங்கிலத்துல இந்த பேக்ரவுண்ட், இந்த பின்புலத்துல நாம இருக்கிறோம். இந்த பின்புலத்துல ஒரு பெண் எழுதுறப்ப அதை சமர்ப்பணம் பண்றப்ப இயற்கையோட நீங்க இருங்க. இந்த பார்வை இவங்க பார்வை இந்த திணை மரபு எப்படி திரிந்து போனுச்சு அப்படின்னு சொல்லி நிறைய ஏற்கனவே நான் இந்த தொகுப்பு குறித்து பேசும்போதும் இதை நான் வலியுறுத்தி சொன்னேன். பொதுவாக இந்த திணை மரபு இப்போ நம்ம நிலம், நெய்தல், மருதம் இந்த பகுதிகளில் நடக்கக்கூடிய அந்த ஊடாட்டம், நிலத்தின் பால் திணை மாறுகின்ற ஒரு சூழல், அதுல அதை பற்றி எழுதும் போது ஒரு ஸ்கிரிப்ட், அதாவது அது கவிதையோ நாவலோ சிறுகதையோ ஒரு படைப்பு, அந்த படைப்புல ஒரு பண்பாடு சொல்லப்பட்டிருக்கு, ஒரு மொழி வளம் இருக்கு, அந்த 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 படைப்புல ஒரு ஒரு கலாச்சார பண்பாட்டு கூறுகள் இருக்குன்னு சொல்றோம். அதற்கான வாழ்வியல் முறை, அதுல இருக்கிற துன்பங்கள், அதுல இருக்கிற இன்பங்கள், அதுல இருக்கிற அவனோட அனுபவ பொதி, இது எல்லாமே அந்த அந்த நூல்ல அந்த அந்த ஸ்கிரிப்ட்ல இருக்கணும், இருந்திருக்கு, வந்திருக்கு. அப்ப இவங்களோட நூல்ல அது இருக்கா அப்படிங்கிற இடத்துல ஒரு கவிதை நம்ம மனதை என்ன பண்ணுது? பொதுவாக ஒரு படைப்பு கலை சார்ந்த ஒரு விஷயங்கள், அந்த விவரம் அதை சொல்லாலையோ இசையாலையோ நாம கேட்கும் பொழுதோ பார்க்கும் பொழுதோ வாசிக்கும் பொழுதோ நம் மனதோடு நெருக்கமாக அது ஊடாடுகிறது. அதை நாம பார்க்குறோம், அதுல கலப்புடுறோம். அப்படி கலப்புறும் பொழுது நாமள்கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு கசடு, ஒரு துன்பம், இல்லை ஒரு சிக்கல், இல்லை ஒரு பார்வை, ஒரு டைமென்ஷன் புதுசா தோணுது, இல்லை ஒரு புதிய பண்பாட்டை நம் மீது அது வரலாற்று பதியுது, அதை சொல்றோம். சரி, இது மாதிரியான ஏதாவது ஒரு விஷயத்தை இந்த நூல் செய்திருக்கான் அப்படின்னா நிச்சயமா வாசிக்கின்ற வாசகனுக்கு, அந்த வாசகருக்கு அந்த இடத்த கொண்டு போய் அடையும். வெவ்வேறு கவிதைகள்ல வெவ்வேறு தளத்துல, எப்படி பாவு சதீசர் ஐயா சொன்ன மாதிரி ஒரு சிம்மமாக கர்ஜித்துட்டு போனார் இல்லையா, அந்த அது நிஜமான அவர்கிட்ட கொடுத்துருக்கணும் அப்படின்னு அவர் சொன்னார். அவருக்கு அவ்வளோ ஆர்வம் அந்த கவிதைகளை அவர் எடுத்துரைக்கும் போது. நானும் அந்த கவிதைகளையே குறித்து வைத்திருக்கிறேன். ஏற்கனவே அந்த கவிதைகளை பற்றி பேசியிருக்கிறோம். அந்த அவர் சொல்ற அந்த கவிதைகள், அந்த பச்சை பாம்பு அந்த அப்படியே இருக்கும் போது நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். வாழ்க்கை நமக்கு ஓட்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. எதை நோக்கி ஓடுகிறோம் என்று தெரியாமல் ஓடுகிறோம். பணத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கான், புகழை நோக்கி ஓடிட்டு இருக்கான், செல்வாக்கை நோடி மனிதன் ஓடிக்கொண்டிருக்கிறான். அவனுக்கு இயற்கையை பற்றி எந்த அக்கறையும் இல்லையோ, அவன் எதை பற்றியுமே கவனம் செலுத்த மாட்டேங்கிறானோ, இந்த அக்கறை தான். இதுதான் கவிஞனோட இன்னொரு பார்வை. இப்போ ஒரு பச்சை பாம்பு தான் நீங்க ஒரு தண்ணீர் பாம்பை நம்ம இலகுவா தானே எடுத்துக்கிறோம். ஒரு ஓணனை, ஒரு அணில் குஞ்ச, இப்படி ஒவ்வொருத்தரும் எழுதியிருக்காங்க எல்லாரும். ஒரு கவிஞருக்கு இல்ல ஒரு படைப்பாளனுக்கு உரிய பார்வை இதுதான். இப்ப இதை படிக்கும் போது நம்ம மனதுக்கு சுத்திகரிப்பு வருது. நீங்க நம்ம பச்சை பாம்பு இல்ல மனுஷன் அடிச்சு கிடந்தா கூட சிரிப்பலைக்காக இதை சொல்றதா நினைச்சுக்கிட வேண்டாம்.
இப்ப கல்லூரியில வேலை செய்யும் போது இந்த கை நாட்டு வைக்கிறதுக்காக வேகமா ஓடுவாங்க. யாராவது அடிச்சு கீழே விழுந்தாலும் வேகமா ஓடிட்டே இருப்பாங்க. நான் பார்த்து சிரிப்பேன். எனக்கு அந்த பொறுமை, நான் கவிஞரா அதை ஒரு உற்று நோக்கும் பொழுது இது ஒரு செலக்டிவ் லிசனிங்கோ இல்லைன்னா ஒரு அப்சர்வேஷன்ல பார்ப்பேன். அது மட்டும் இல்லை, நம்ம ஒரு சோறு போட்டா கூட ஓடுறோம். எல்லாவற்றுக்கும் நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இந்த மனித குலம் எதையோ நோக்கி ஓடுது. என்னத்த நோக்கி ஓடுற? ரிவர்ஸ்ல பாக்குறியா, இல்ல பக்கத்துல இருக்கிற நபர்களை பார்த்து அவனோட உரையாடுகின்ற இருக்கிறாயா நீ பயணம் பண்ணும் போதோ, இல்ல வாழ்க்கையில எவ்வளவு சங்கடங்களோட ஒருவன் அப்படியே கண்ணுற்று நிற்கிறான். ஒரு நாய்க்குட்டி ஒண்ணுகிட்ட வந்து கவிஞர் கலியமூர்த்தி தோழர் எழுதுற மாதிரி, அது வந்து டீ கடையில உன்னோட காலை நக்கும் பொழுது நாம என்னவா அந்த 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 உணர்வு நமக்கு என்ன தோணுது? அதான் கவிதை. அது அந்த கவிதையை அந்த இடத்த அந்த மன சுத்திகரிப்பு அது கொடுக்குதா? சில நேரங்கள்ல ஒரு நம்பிக்கை வார்த்தையை கொடுக்குதா? ஒரு கவிதையில ஒரு சொல் நம்மளுக்கு நம்பிக்கையை கொடுக்கும். ஒரு சொல் ஒரு தத்துவார்த்த விஷயங்களை நமக்கு கொடுக்கும். அதுல ஒரு வார்த்தை இருக்கு, நான் என்பது ஒரு கைப்பிடி சாம்பல் அப்படின்னு ஒரு வரி. நான் போன வாட்டி படிக்கும் போது வேற மாதிரி தோணுது. இந்த வாட்டி படிக்கும் போது அது எனக்குள்ள சுருக்குன்னு அப்படி ஒரு குத்து குத்திட்டு போகுது. என்னது நான்ங்கிறது ஒரு கைப்பிடி சாம்பல், அவ்வளவுதான். நான்ங்கிறது யாரு? நான் ஒரு அகந்தை, நான் ஒரு பெரிய கவிஞன், நான் ஒரு பெரிய படைப்பாளன், நான் ஆவலாசிரியர், நான் ஒரு புகழ்மிக்கவன், நான் ஒரு ஆசிரியர், நான் ஒரு பேராசிரியர், எனக்கு தமிழ்லாம் தெரியும், நான் அது தெரியும், நான் யார்? கடைசியாக நான் ஒரு பிடி சாம்பல், ஒரு இதுல வச்சு கரைச்சி விட்டுறோம். அவ்வளவுதான் கையில கொடுக்குறோம் இல்லையா? அந்த ஒரு பிடி சாம்பல் தான் இப்போ மெஷினரியா போயிட்டு ஒரு இயந்திரத்துல வச்சு எரிச்சு உங்ககிட்ட கையில கொடுத்துருவான். இந்த பிழைப்புக்குள்ளார நாம ஊடாடி கொண்டிருக்கிற வாழ்க்கை எப்படி போய்கிட்டு இருக்கு? இயற்கையோட ஊடாடுகின்ற வாழ்க்கை, மனிதனோடு மனிதன் ஊடாடுகின்ற வாழ்க்கை. மனிதனோட மனிதன் அவன் ஊடாடுகின்றானா, அவன் பேசுகிறானா? குடும்பத்துல சிரிப்பா சொல்லுவாங்க, வாட்ஸ்அப்ல எல்லாரும் யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு, வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு புலனத்திலேயே எல்லாத்தையும் கற்றுக்கொள்ள விரும்புகின்ற ஒரு சமூகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த வகையான சமூகத்தை எப்படி வரலாற்றை மீட்டெடுத்து மரபு திரிவை சொல்லி வருத்தப்பட்டு ஆதங்கப்பட்டு ஒரு ஒரு வாசகனுக்கு ஒரு ஆறுதலை அளித்து, இல்ல உனக்கு நம்பிக்கை இருக்கு, நீ வா, ஒரு தத்துவார்த்த வாழ்க்கையின் கேள்விக்குரிய உனக்கான ஒரு ஒரு கேள்வியை எழுப்பி ஒரு மாற்று சிந்தனையை தருகிறதா, ஒரு மனதுக்கு ஒரு விடுதலையை தருதா, ஒரு சுதந்திரம். அப்ப அந்த கவிதையை படிச்சோன்னா அப்படியே சாக பறக்கிறேனா, அப்படியே ஒரு காட்சி எனக்கு தோணுது. அப்படி ஒரு காட்சி வந்து இந்த பள்ளிக்கூடத்தை பத்தி எழுதும் போது அந்த காகம் போனுச்சு அப்படின்னு ஒரு வழி வாங்கி நீங்க வாசிக்கும் பொழுது உங்களோட மனதின் அடுக்குகள்ல அழுக்கு படிந்து உங்களோட கசடுகளை சுத்திகரிப்பு பண்ணுதாக்கா நிச்சயமா இது சுத்திகரிப்பு தான் பண்ணுது. இதுல ஒரு கவிதையில நம்ம ஏற்கனவே சொன்ன கவிதை எனக்கு பிடித்த கவிதை. அந்த ஓவியமும் அவங்க மகள் வரைந்த ஓவியமும் அழகா இருக்கு. ரெண்டு மரத்துக்கு இடையில அவன் அதிகாலை வாகனங்கள் விரைய துவங்குகையில் இரு மருங்குகளுக்கு இடையே ரெண்டு கைத்த கட்டிட்டு அவன் படுத்திருக்கான், தொப்பி வச்சிருக்கான். ஒரு அழகான வண்ண வண்ண அங்க கயிறுகள் தொங்குது. அங்க அவன் விளம்பரம் படத்துக்கு ஒரு மாதிரி அவன் அந்த சூழலை உருவாக்குறான். அவன் ரெண்டு பக்கமும் அந்த கட்டிட்டு அவன் ஆன்ற ஊஞ்சலை பார்க்கும்போது இவங்க போகும்போது அவங்களுக்கு நம்பிக்கையா தோணுது. அவன் போயிட்டு இவங்க திரும்பி வர்றாங்க, கவிஞர் வர்றாரு, இந்த கவிதாயினி அதை பாக்குறாங்க. திரும்பி பார்க்கும்போது அவன் உச்சி பொழுதுல அவனை கடக்கும் போது குளிர் கண்ணாடி இருக்கான், அவன் தலையில ஒரு தொப்பி, அவன் கண்ணுறும் பொழுது அவனோட வயிறு சுருங்கி இருக்கிறத அவங்க பாக்குறாங்க. உங்களுக்கு அது சற்று பொறாமையா இருக்கும், எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கான் அப்படின்னு. நம்ம ஒரு பூமர் அங்கிள் போல, இந்த திரைப்படங்கள்ல எல்லாம் வருது இல்லையா, பூமர் அங்கிள் போல நீ ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கப்பா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அவனுக்கு வியாபாரம் ஆயிருக்குமா, அவன் பசியோட இருக்கானா, அவன் வந்து இதுதான் அந்த கவிஞரோட பார்வையா அவங்கள்ட்ட இருக்கு. அவனை நீங்கள் மாலை பொழுதில் கடந்து போகையில் உற்று நோக்கையில் அவனோட செல்பேசியில் ஒரு தனிந்த குரலில் பேசிக் கொண்டிருப்பவனின் முகத்தில் துயரம் கவிந்திருப்பதை பார்க்கலாம் அப்படின்னு அந்த வரி முடியுது. ஏன் அவனுக்கு அந்த துயரம் கவிந்த முகம் கடைசியா இருக்கு? அவனுக்கு வியாபாரம் ஆகலையா? நாம அவன்கிட்ட தான் போய் பேரம் பேசுவோம். நம்ம 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 பேரம் பேசுற ஆளெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய சூப்பர் மார்க்கெட்ல எல்லாம் போய் அப்படியே கொடுத்த காசை வாங்கிட்டு வந்துருவோம். ஆனா யார்கிட்ட பேரம் பேசுவோம்?
தெருவோர வியாபாரிகள்கிட்டையும் ஒரு சாதாரண வியாபாரம் பண்ணக்கூடிய இளநீர் விற்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு கீழ் நிலையில இருக்கிற உழைப்பாளிகள்கிட்ட பாட்டாளிகள்கிட்ட நாம பேரம் பேசி கொண்டிருப்போம். அந்த அந்த வகையில ஒரு கவிதை வந்து என்ன மனதை கொண்டு போய் எங்க ஒரு அக்கறைப்படுது பாருங்க. இந்த அக்கறை தான் இது வாசகனுக்கும் அந்த கவிஞனுக்கும் அந்த எழுத்துக்கும் அந்த மொழிக்கும் ஊடாடிட்டே இருக்கு. அது நெருக்கமா போய் பார்க்கறானா இந்த கவிதை வாசகனுக்கு எனக்கு உங்களுக்கு நெருக்கமா இருக்கும். அப்போ ஒரு வரியில இன்னொரு வரியிலேயே அதே சொல்றாங்க. வேறொரு கவிதையில வந்து இந்த மாதிரி நினைவுகளை வந்து எளிதாக பிரிதல் ரொம்ப கடினம். அதான் பெண்ணுக்கு வந்து பொதுவா நினைவை மறக்க முடியாது இல்லையா? அந்த மறக்க ஒரு மனம் வேண்டும், நினைக்க ஒரு மனம் வேண்டும் போல கண்ணதாசன் சொல்றாங்க. இப்படி நாமளால ஒரு மனதில இருந்து அப்படியே அது சுத்திக்கிட்டே இருக்கு. எந்த ஒரு நினைவும் நமக்கு நடந்த துரோகமான நினைவு, நமக்கு நடந்த நல்ல நினைவுகளும் நம்மளால அதை எடுத்துக்க மகிழ்ச்சி தர்ற நினைவுகள், மகிழ்ச்சி தராத நினைவுகள் அப்படின்னு நாம எடுத்துக்கிட்டோம்னா அதை எளிதில பிரிந்த முடியாது. அப்போ ஒரு இலை வந்து பிரிந்து விழுகும் போது அது என்ன மாதிரியான எல்லா நாட்களும் புத்தனுக்கு விழுந்தது போல இன்றும் இலைகள் விழுந்து கொண்டே இருக்கின்றன. இன்றும் அந்த பிரிதல் நடந்து கொண்டே இருக்கின்றன. இப்படி பிரிதல் நடக்கும்போது ஒரு பெண்ணாக அவ வீட்டை விட்டு துறவு கொண்டு அவ வர்றா. எல்லாத்தையும் அங்கேயே வீடோட குடிபுகுந்த வீட்டுக்கு கொண்டு வரும்போது எல்லாத்தையும் நினைவுகளை விட்டுட்டு வரணும். ஒரு ஒரு படத்துல பாரதி ராஜா படத்துல கருத்தம்மா படத்துல நான் வந்து அதை விட்டுட்டு வந்தேன் இதை விட்டுட்டு வர்றேன் அப்படின்னு ஒரு பாடல் எழுதியிருப்பாங்க இல்லையா? அது போல எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு வரும்போது அந்த அந்த இலைகள் எப்படி இருக்கு, அதோட இது இருக்கு இப்படி இருக்கு. ஒரு சாதாரணமா ஒரு இலை விழும்போது அது எதையெல்லாம் பிரிந்து விழுகிறது. இது இலையாக பிரிந்து விடுவதை மட்டும் இல்லை. ஒரு பெண் ஒரு கொடை புகுந்த இடத்துல இருந்து குடி புகுந்த இடத்துக்கு போகும்பொழுது வீட்டுக்குள்ள பிறந்த இடத்தை விட்டு விட்டு போகும்போது அது மட்டுமா, ஏதோ ஒன்றை நாம் பிரியமாக வளர்த்த ஒன்றை பிரிந்து விட்டு போகும்போது நம்மை நம்மளோட சேர்ந்து நேயமிட்ட அப்பா அம்மா தங்கைகள் யாரோ நமக்கு ரொம்ப நேசமான ஒருவர் இறக்கும் பொழுது, மரணம் சம்பவிக்கும் பொழுது நாம் வளர்த்த ஆட்டுக்குட்டியோ நாம் நேசித்த ஏதோ ஒரு மரம் ஒரு செடி ஒரு கொடி ஏதோ ஒன்று நம்மை விட்டு பிரியும் பொழுது அல்ல அதை விட்டு நாம் பிரியும் போது நாம் எளிதாக பிரிந்து விடுகிறோமா? இல்ல இயற்கையை நேசிக்காதவர்கள் எப்படி பிரிகிறார்கள், இயற்கையை நேசிப்பவர்கள் எப்படி பிரிகிறார்கள்? இதுதான் இந்த கவிதைக்குள்ள நாம ஊடாடி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அப்புறம் இந்த கவிஞர் வந்து இந்த இரவாடும் சிற்றுயிர்கள் எப்படி இருக்கு, இரவுல சின்ன சின்ன சிற்றுயிர்கள் எப்படி இருக்கு, அவங்க வந்து மரபற்று போயிருக்காங்க. அந்த மரபற்று போதலே இனி மரபு. இந்த இடம் தான் முக்கியமான இடம். நான் முதல்ல சுட்டி காமிச்ச இடம். மரபற்று போதலே இனி மரபாக மாறிடுவோம். அப்ப அவர் கவலை உறுகிறார். இந்த ராஜலட்சுமி தோழர் வந்து மிகப்பெரிய கவலை உறுகிறார். அப்போ சின்ன சின்ன இரவாடிகள் சின்ன சின்ன பூச்சிகளை குறித்து சின்ன சின்ன இயற்கைகளை வாழுகின்ற எவ்வளவு விஷயங்கள் துன்புறுகின்றன. ஒரு ஆந்தையம் ஒரு இரவாடிகள் என்று நான் பிரிச்சுக்கிட்டே போலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவர் கவிதையில எடுத்து வைக்கிறாரு. நாம ஏற்கனவே வாசித்த கவிதைகள் அல்லாமல் சில கவிதைகள்ல வந்து ஒரு சாதாரண மொழி நடையில ஆனா வேறு ஒரு தளத்தை நமக்கு சுட்டி கொண்டு போகுது. ஒரு டிவிஎஸ் ஸ்கூட்டில லிப்ட் கேட்டு ஏற்கனவே ஏற்றப்பட்ட சுமைகளோடு ஒன்றாய் ஏற்கனவே ஏத்திட்டு போறாங்க. லிப்ட் கேட்டு போறாரு ஒரு கிளி ஜோசியக்காரு. அவர் வந்து கிளிய இப்படி செங்குத்தா தொங்க விட முடியாம அவர் படுகிடையா அப்படி இதுல வச்சிடுறாரு, கிடைமட்டமாக வச்சிடுறாரு. கிளிக்கு வந்து அது துன்புறுத்துது. அதை பாக்குறாங்க கவிஞர். இந்த காட்சியை அப்படியே யோசிச்சு பாருங்களேன். அந்த கிளி வந்து செங்குத்து குறுக்கு கம்பியில் அமர பழகி இருந்த கிளி அமர இயலாமல் பக்கவாட்டு கம்பி ஒன்றை பிடித்தவாறு தொங்கிக் கொண்டிருந்தது. இந்த ஊடாட்டம் வந்து இந்த கிளிக்கு ஏற்படுகின்ற துன்பம் சடேர்னு எங்க கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க பாருங்க. அன்றைக்கு அவங்க எழுதும் போது இன்றைக்கும் இந்திய பொருளாதாரம் போல இன்றைக்கும் இந்திய பொருளாதாரம் ஊடாடி கொண்டே இருக்கிறது. பல காலம் தொட்டு இன்றைய பொருளாதாரத்தை நிமிர்த்த இன்னைக்கு அந்த அரசியலை பேச போனோம்னா மிகப்பெரிய அது ஒரு பெரிய என்ன தர்க்கமாக விவாதமாக அமைந்தது.
இது பொருளாதாரமாக இருக்கா இன்னும் ஏற்றிட்டு போகிறதுக்கு எல்லா வழிகளையும் அரசியல் பார்வையை கொண்டு வர்றாங்க. கிளிகள் அறிந்திருக்க வாய்ப்பில்லை, பொன் முட்டையிட்ட வாத்தினை முட்டைக்காக அறுத்து கொன்ற கதையிலே. எவ்வளோ எங்க அந்த கதையை கொண்டாந்து இங்க கிளிகளுக்கு அது தெரியல. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இந்த சூழல்கள்ல இங்கதான் நவீன ஒரு பார்வையை கொண்டாந்து புகுத்துறாங்க. இன்னைக்கு வீடுகள்ல வண்ண மீன் தொட்டிகள், ஒரு 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 அதாவது என்ன சொல்றது, இந்த குரோட்டன்ஸ் மாதிரி வைக்கிறோம் இல்லையா, வீட்டுல சின்ன ஆலமரத்தை சின்னதாக்கி மூங்கில் மரத்தை வச்சு வளர்க்குறோம். இப்படி நிறைய ஒரு மாதிரி இப்ப நிறைய விதவிதமான விஷயங்கள் நவீனமாக வந்திருக்கு. அதுல தீயில் காற்றேற்றம் செய்வதால் தலைகீழாய் மழை பொழிகிறது. ஒரு 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 வண்ண மீன் தொட்டியில காற்றேற்றம் செய்வதால் அதுல அந்த காற்று ஓடிட்டே இருக்கு, ஒரு மோட்டரு. அது எப்படி அந்த முட்டை விடுவது எப்படி இருக்காக தலைகீழாக மழை பொழிவது போல இந்த காட்சி, இந்த படிப்பை அப்படியே யோசிச்சு பாருங்களேன். இது மாதிரி பிராங்க்லின் மீன் தொட்டிக்குள்ளதான் அந்த வாழ்க்கை அமைஞ்சிருது. மீனுக்கு அதை விட்டுதான் வாழ்க்கை இல்லை அப்படின்னு ஒரு கவிதை. ஆலிகிரிதரன் நிறைய பேர் வேற மீன் தொட்டியை வச்சு ஒரு வாழ்க்கை பற்றி ஒரு சித்திரம் வரைந்திருக்கிறார்கள். இவங்க என்ன அந்த அந்த மழைப்பொழிவு அப்படி இருக்கு, அவைகளை தொட்டியில் அடைத்து ரசித்து கொண்டிருப்பதை அறியாமல் இணையாய் நீந்து கொண்டிருக்கின்றன. அதுக்கு பக்கத்திலேயே ஒரு அந்த பேராளியில் இருப்பதா எண்ணி அதெல்லாம் கவலைப்படாம ஒரு ஒரு மீன் நான் எங்க இருக்கேன்னு நினைச்சிட்டு வருது அப்படின்னா இது ஒரு அடுத்த கவிதை. இந்த கவிதையில கிளிய பற்றி, அந்த கவிதையில ஒரு மீனை பற்றி. இயற்கையில இப்படிப்பட்ட பல விதங்களை, பல கூறுகளை, பல பல உயிரினங்களை, அதனாலதான் அந்த முதல் வரி அவங்க இயற்கையோடு இயந்து எழுதப்பட்ட வரிகளை அவங்க சொல்லிட்டே போயிட்டே இருக்காங்க. எல்லா கவிதைகளிலும் இயற்கையை பற்றிய முதுமையை பற்றிய ஒரு பார்வை அவங்கள்ட்ட இருக்கு. சாலையோரம் 2 தளங்களுக்குள்ள வீடுகளுக்கிடையே மழையில் நனைந்த சிறு பறவையாய் சூழலுடன் தெரிகின்றது வீடு. ஒரு 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 மலையில நனைந்த பறவை போல அப்படியே சுருங்கி ஒரு மாதிரி வீடு தெரியுது. பழைய வீடு, அது நாட்டு ஓடு வேய்ந்த ஊடா இருக்கு. அந்த வீட்டு வாசல்ல ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு, ஒரு தேநீர் அறிந்து கொண்டு இருக்கிறார். மழை நேரங்கள்ல அந்த தேநீர் அரைக்கிறத, அதுக்கு பக்கத்துல திண்ணையில காரை பெயர்ந்து கிடக்கு. இந்த காட்சிக்குள்ள கொண்டு எதை முடிக்கிறாங்க, தூறிக்கொண்டிருக்கும் மழை பெருக்கத்தினால் உள்ளிருப்போரின் இடரை எண்ணி கலங்கி தனக்கே உரிய இடத்தில் அமர்ந்திருக்கும் அவரின் உரிமை எத்தனை நாளோ. இந்த முதுமைக்காக அவங்க பார்வை அப்படியே இவ்வளவு நாள் அவரால் எதுவுமே செய்ய முடியாது. அவருக்கு ஒரு இயலாமை, நான் இப்படிதான் உட்கார்ந்து இருக்க முடியும், என் வீட்டை நான் மாற்ற முடியாது, அந்த வீட்டுக்குள்ள ஒழுகுது, அந்த வீட்டுக்குள்ள நிறைய மழை பெய்ததால் இடர் ஏற்படுகிறது. பொதுவா மழையினால இன்னைக்கு இடர் எப்படியெல்லாம் ஏற்படுது, இது வீடா மட்டும் பாக்குறது இல்லை, இது ஒரு நாடா பாருங்க, இத வேறு ஒரு தளத்தை பாருங்க. தூத்துக்குடியில மழை பெய்ந்த போது இப்போ சமீபமா எடுத்து பார்க்கலாம். அப்போ ஒரு இயலாமை, என்னால எதுவுமே செய்ய முடியல, நான் ஆதங்கப்படுறேன். நான் கவிதையா என்னோட இருப்பு எவ்வளவு நாள், இந்த கேள்வி எழுப்பி பாருங்க. என்னோட வாழும் இருப்பு உரிமை எவ்வளவு நாள், நான் இந்த இயற்கையில என்னை எத்தனை சடிதி நேரத்துல கொண்டு போயிரும், சடிதி நேரத்துல தண்டிக்குள்ள போட்டு அமைச்சிரும். நல்ல தோழர்கள் நமக்கு மழை நேரங்கள்ல இறப்பு ஏற்பட்டதை பார்க்கும் பொழுது நமக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு இல்லையா, அது மாதிரி. ஸோ இந்த இருப்பை நாம கேள்விக்குறியாக்குறோம். இந்த இருப்பை நாம எவ்வளவு நாள் நம்மளோட உரிமை என்று பாக்குறாங்க. இன்னொரு கவிதையில இது ஒரு மாதிரி அழகான கவிதை. இந்த கவிதை, கழிவுகளை சுமந்தவாறு வற்றா நதியாக நகரங்களினூட கடக்கின்றன பாவங்களை நீக்கிய ஆறுகள். பாவங்களை நீக்கிற ஆறு கங்கை அப்படிங்கிற மாதிரி நிறைய நதிகள் பாவங்களை நீக்குது. இங்க காவேரியும் பாவங்களை நீக்குது அப்படின்னு நம்ம நம்பிக்கையை ஊட்டியிருக்காங்க, பண்பாட்டை விதைத்து இருக்கிறார்கள். நீர் அழுக்குகளை போக்கும், சொல் அழுக்குகளை போக்கும், கவிதை மனக்கசடுகளை போக்குற மாதிரி இந்த வரிகள் இருக்கு எனக்கு. அப்போ தாய்மடியில் முற்றிலும் தன்னியல்பு திரிந்து புகுவதினால் தாய்மடியை அடையும் போது ஒவ்வாமையாகிறது உள்ளிருக்கும் உயிர்களுக்கு. அந்த உயிர் ஒவ்வாமையாகிறது, சாக்கடையும் அசிங்கமும் கலந்து வரும்போது. நிலம் காத்த பூர்வ குடிகளோ அழியாதிருக்க இறைஞ்சுகின்றன, ஏதேனும் செய்கின்ற, ஏதாவது செய்யுங்களேன்
நாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்குமே. அதெல்லாம் கேட்டுட்டு தானியங்கி கதவுகள் மூடிய குளிர்ந்த அறைக்குள் உறுதிமொழிகள் ஏற்கப்படுகின்றன. பல்லுயிர் காப்போம் என. இந்த பல்லுயிர் ஓம்புதல் அப்படிங்கிற ஒரு இடம் வந்து அது எப்படி இருக்கும்? தானியங்கி கதவுகள் மூடிய குளிர்ந்த அறைக்குள்ளார நீங்க உட்கார்ந்துட்டு, குளிர்ந்த அறையே தவறு, அது இயற்கைக்கு ஒவ்வாமை. அப்ப இந்த இந்த நிலைப்பாடு இதுதான் இந்த மரபு மீறுகிறது, அதாவது மரபு திரிகிறது என்பதை சொல்வது. திணைகள்ல இத கவனிக்காம இருக்காங்க. நீங்க எப்படி பல்லுயிர் ஓம்புறன்னு சொல்றீங்க? இவ்வளோ பிரச்சனை இருக்கு. நதி கெட்டு போச்சு, நிலம் கெட்டு போச்சு, நீர் கெட்டு போச்சு. ஒவ்வொரு உயிரினங்களும் இன்னொரு கவிதையில மிக அழகா ஒரு ஒரு கிளி வந்து ஒரு சாக்லேட் தாள், அந்த இனிப்பு தாளை கொத்திக்கிட்டு போகுது. அது பச்சை நிறமாகவும் சிகப்பு நிறமாகவும் வடிவம் எடுக்குது. அது என்ன நினைச்சு, அது உணவுன்னு நினைச்சு எடுத்துட்டு போகுது. அங்க இருக்கிற அந்த கூட்டுல இருக்கிற கிளிகளும் அந்த பறவைகளும் அது என்ன நினைக்கிறது குஞ்சுகள் அப்படின்னா, ஏதோ ஒரு பழம் கொண்டு வந்திருக்கு தாய் அப்படின்னு. ஐயோ, அந்த கவிதைகள் எல்லாம் நீங்க அந்த கவிதையை வாங்கி வாசிங்க. அது அது தனி ஒரு ஒரு அனுபவத்தை தரும். அந்த அனுபவம் வந்து நான் சொல்லி உங்களுக்கு புரிகிற அனுபவம். அந்த கவிதையை நல்லா வாசிக்க கூடயே வேண்டான்னு நான் நினைக்கிறேன். அந்த கவிதையை உங்களுக்கு நீங்க வாசிச்சு அனுபவம் பெறணும். அதை சொல்லிவிட்டு நகர்ந்துடக்கூடாது அப்படின்னு. அந்த மாதிரி அது அது எப்படி இருக்கு இந்த இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த இந்த ஒரு சிலந்தி வலைக்குள்ள மாட்டிக்கொண்ட ஏதோ ஒரு பூச்சி வெடுக்கு வெடுக்குன்னு இழுக்குதுல, அது போல நான் வெடுக்கு வெடுக்குன்னு என் மனம் வந்து துடிக்குது அப்படியே. அந்த அந்த நிலை எனக்கு வருது. உங்களுக்கும் அந்த நிலை வரணும்னா அந்த கவிதையை நீங்க வாசிச்சுப்பாங்க. எவ்வளோ இப்படித்தானே நான் ஆமைக்கு வந்து பெரிய கடல் ஆமைகளுக்கு வந்து நரம்புகளை சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. அது பிளாஸ்டிக்னு எதையோ எதையோ எடுத்து பார்க்குது. உலகம் பிளாஸ்டிக்னால எவ்வளோ அந்த நெகிழி பைகள்னால அழிந்து கொண்டிருக்கின்றன. அதையெல்லாம் கவனிப்பாரற்று நாம எவ்வளோ அந்த செயல்படுத்துற அந்த இடத்துல இப்ப நம்ம பேச்சோட இதை நிறுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இந்த கவிதை நமக்கு அந்த கவிதை உணர்த்துற ஒரு விஷயம், நம்ம அதை பேச்சோட நிறுத்திடக்கூடாது. எங்கேயாவது நாம் அதை இப்படி நான் ஒரு வாட்டி தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை வாங்கும்போது கோயில்ல தம்பி கேட்கிறானேன்னு விலை குறைவாக இருக்கிற ஒரு பிளாஸ்டிக் பொம்மையை வாங்கிட்டு விஜயகுமார் நாடகர் தோழர் வந்து டக்குன்னு இல்ல தோழர் அதை வாங்கவே கூடாது, முதல்ல அதை விற்க கூடாதுன்னு சொல்லணும், பாவம் அந்த பாட்டாளிகள், நீங்க அதை கொடுத்துட்டு மண் பொம்மை தான் வாங்கணும் அப்படின்னு வலியுறுத்தினார். நான் அப்பதான் நாம எவ்வளவோ பேசுறோம், நம்ம செயல்முறைப்படுத்தும் போது அப்ப மண் பொம்மை வாங்கினா 2 விதம், அந்த வியாபாரிக்கும் அந்த மண் பொம்மை வாங்கி அதனால நான் எடுக்கும்போது, அப்ப மண் பானைகள் உபயோகப்படுத்தும் போது, மண் பாண்டங்கள் நம்ம இந்த மாதிரியான நிறைவான ஒரு விஷயத்தையே நாம செயல்படுத்தி பார்த்திருக்கோமா அப்படிங்கிற இந்த வரி நமக்கு அப்படி இருக்கு. அதுல ஒரு வரி இருக்கு, சிலந்தியின் பொறியில் தப்பிய பட்டாம்பூச்சியின் சிறகினை தொடரும் இலைகளின் எச்சமாய் கணக்கும் மனது. இந்த மனம் கணந்துகிட்டு இருக்கு அப்படியே. நான் சொன்ன மாதிரி எனக்கு வெடுக்கு வெடுக்குன்னு அதை இழுக்குது. அதே சிலந்தி வலைக்குள்ள மாட்டிக்கிட்ட ஏதோ ஒரு பூச்சி, இல்ல சிலந்தி வேற எங்கேயோ மாட்டிக்கிட்ட அந்த கால்கள் வந்து உதறிக்கிட்டே இருக்கு. ஒரு கண்ணில மாட்டிக்கொண்ட நாரையை போல இந்த கவிதைக்குள் நான் மாட்டிக்கொள்கிறேன். இது என்ன திரும்ப 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 இயற்கைக்குள்ளேயே யோசிக்க வைக்கிறது. போன முறையும் அதேதான் நடந்தது, இந்த முறையும் அதேதான் நிகழ்த்தி காமிக்க. இதே ஒரு முதியவர்களுக்கான அக்கறைய நடந்து செல்லும் மத்திம வயது பெண்ணை காண்கையில் மறைச்சு போனது அனைத்தும் அப்படின்னு ஒரு வரி, கடைசி வரி. அதுக்கு முன்னாடி என்னன்னா, ஒரு 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 பஸ்ல இவங்க போயிட்டு இருக்கும் போது அதை பாக்குறாங்க, இல்ல கடை வீதியில பாக்குறாங்க, ஒரு முதிய பெண்மணி தையல் இயந்திரத்தை சரி பண்ணி அதை ரிப்பேர் பண்ணி அதை சரி பார்த்து வாங்கி ஒரு பைக்குள்ள வைக்கும் போது அந்த கட்டப்பை அருந்து விழுகிற தருணம் இருக்குல்ல, நாம எதையாவது இந்த கட்டப்பைக்குள்ள துணி பைக்குள்ள வைக்கும் போது அருந்து விழுகிற தருணம், இது வந்து எனக்கு நிறைய இடத்துல காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. யாரோ வாங்கி கொண்டு சென்ற அந்த பசித்தவனுக்கான அந்த அந்த உணவு பொட்டலம் வந்து அருந்து விழுந்த இதை பார்க்கும் போதோ சரி, இப்படி நிறைய இடங்கள்ல மாலையிலிருந்து உதிர்ந்து விழுகின்ற பூக்களை பார்க்கிறாங்க. எல்லாமே இந்த உதிர்தல்ல இவங்களோட பார்வையில நிறைய இருக்கு. அதான் நான் அந்த கவிதையை அசல் கவிதைன்னு எழுதி வச்சிருக்கேன். மனித குலத்துக்கான அந்த உறவு, அந்த அந்த
அததான் அந்த கவிதையை வாசிக்காம என்னால இருக்க முடியாது. அதுக்கான அனுமதியை நான் பெற்றுக்கொண்டு வாசிக்கிறேன். 8:20 ஆகிவிட்டது. அந்த கவிதையோட நம்ம நிறைவுக்கு கொண்டு போயிடலாம். அதாவது அந்த கவிதையை நான் உங்க வாசிப்பு அனுபவத்துக்கு விட்டுறணும்னு தோணுச்சு. இருந்தாலும் என்னால அந்த உணவென்றெண்ணி சாக்லேட் சுற்றி இருந்த தாளொன்றை அழகில் கை கவ்வி அதை எடுத்து செல்லுது. அந்த பள்ளி வளாகத்தோட மரத்துல அதை பாக்குறாங்க அவங்க. அந்த காகிதம் ஏதோ ஒரு கரிய ஒரு பச்சை நிறமா தோணுது. கூட்டில் அன்னைக்காக காத்திருக்கும் இந்த செந்நிற வாயுடைய குஞ்சுகள் பசியினால் சிவப்பு நிற பழமென்றெண்ணி கொத்தக்கூடும். அந்த அந்த இடம் இருக்கு பாருங்க. இந்த வரி உங்க மனதை தைத்து உங்க மனதுல இருக்கிற இயற்கையோட நீங்க உங்களை கேள்வி எழுப்புகின்ற நீங்க என்ன பார்வையை நீங்க பாக்குறீங்க. இதுதான் ஒரு கவிஞனுக்கே உரிய இன்னொரு டைமென்ஷன். யாராவது சொல்லிருங்க, வெற்று காகிதங்களை தான் விரும்பி அந்த 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 எங்க பார்த்தாலும் வீசி எரியாதீங்கிற மாதிரி. அதன் அழகுகள் உடைந்து முழுதாய் அழிந்தொழியும் முன் யாரேனும் சொல்லுங்கள், வெற்று காகிதங்களைத்தான் விரும்பி வீழ்ந்திருக்கிறோம் என்று. இது வேற ஒரு டைமென்ஷன் கிடைச்சிட்டு போயிடும். வெற்று காகிதங்களை, வெற்று நம்பிக்கைகளை, உறுதிமொழிகளை ஒரு அரசியல் கவிதையா இது மாறும். இன்னொன்னு, இது கல்வியில நடக்கிற ஒரு பார்வையையும் அதுல சுட்டும். குழந்தைகள் பள்ளிக்கூடம் அந்த வளாகத்துல நாங்க வெறும் வெற்று காகிதங்களாக பாக்குறோம். அந்த காகிதங்கள்ல அது என்ன இருக்கு, நாம் சொல்லி கொடுக்கின்ற பாடங்கள் என்ன, இப்படியான எல்லா விஷயத்தையும் இதுல பார்க்கலாம். அதுல ஒரு சில வரிகள் என்னன்னா, இன்னும் வேற ஒரு கவிதையில, எங்கோ நடந்தது துரோகம், அதுவே அங்கொன்றும் இங்கொன்றுமாய் பின் என் அருகிலே வரக்கூடுது. துரோகம் மட்டும் இல்லை, எங்கோ நடந்தது கொள்ளை, எங்கோ நடக்கிறது கொலை, எங்கோ நடக்கிறது ஒரு வன்புணர்வு, எங்கோ நடக்கிறது ஒரு தீ எரிகிறது ஒரு விஷயம், எங்கோ நடக்கிறது ஒரு பிடில் வாசிக்கும் மன்னனின் ஒரு ஒரு கர்வம், எங்கோ நடக்கிறது ஒரு துன்பம், எங்கோ நடக்கிறது ஏதோ ஒன்று. எனக்கு இல்ல, என் வாசலிலே என் வீட்டிலே தீ பரவும் பொழுதுதான் நான் இந்த துன்பத்தை உணர்ந்து கொள்வேனா? எனக்கு ஏற்படும் வழிதான், என் நெஞ்சிலே தைக்கும் முள்தான் நான் துன்பத்தை அறிந்து கொள்ள முடியுமா? இல்லை. யாருக்கோ நடக்கக்கூடியது, யாருக்கோ நடந்த விஷயங்களை கேள்வி எழுப்புகின்ற ஒரு வரியாக இந்த கவிதைகளை நாம சொல்லிட்டே போலாம். இது முழுக்க முழுக்க முகவரியற்ற, யாரும் கண்டு கொள்ளாத, யாரும் பார்க்காத, யாரும் சிநேகிக்காத, நேசம் கொள்ளாத, அலட்சிய பார்வையை இந்த 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 பார்வையை இவர் செலுத்தியிருக்கிறார். அது மாதிரியான வரிகள் நீண்ட நெடிந்து நிறைந்திருக்கிறது. பல பக்கங்களில் எல்லா பக்கத்திலையும் நான் மடிச்சு நோட் பண்ணி அதை குறிப்பெடுத்து வைத்திருக்கிறேன். 100 பக்கங்களை கொண்ட கவிதை வெறும் 100 ரூபாய் தான். ஒரு சகோதரியின் ஒரு சொல்லை, ஒரு மனதை நான் ஒரு பக்கத்துல நெருங்கி பார்க்கிறது இருக்கு இல்லையா? ஒரு பெண்ணின் மனதை நெருங்கவே முடியாதுன்னு கண்ணதாசன் சொல்றாரு. ஒரு பெண்ணின் மனதை நீ அடைந்து, நீ மன்னனானாலும் சரி, கொட்டி கொடுத்தாலும் சரி, மண்ணளந்து பொன்னளந்து எது கொடுத்தாலும் பெண்ணின் மனதை நீ அறியவே முடியாதுன்னு ஒரு வரி படித்தேன். அது எனக்கு வேற ஒரு பேச்சிலையும் சொல்லு. இந்த பெண்ணின் மனதுக்குள்ளார இவ்வளோ கரிசனங்களும் கருணையும், இந்த பெண்ணின் மனதுதான் தாய் உள்ளம் கொண்ட பாரதிதாசன் உயர்ந்த உள்ளம்னு சொல்லும் போது, இந்த பெண்ணின் மனம்தான் கருணை. இது ஆணுக்கும் எல்லோருக்கும் வர வேண்டியது. இந்த கருணை மிகுந்த, நேசம் மிகுந்த உயிர்களின் மேல ஒரு பரிவு ஏற்படுகின்ற ஒரு வரியை நாம் படிச்சு நம் மனசை தைத்து நாம் மாறிவிட்டோம் என்றால் அந்த கவிதை வெற்றி பெற்றதாக நான் நினைக்கிறேன். அதுதான் வாசகனோட மனதுல பதிந்துட்டுன்னா, இது ஒரு மனப்பாடம் வச்சு சொல்ற கவிதைகள்லாம் இல்லை. இது படித்து படித்து பல முறை அனுபவம் பெறுகின்ற கவிதையாக மிகச்சிறந்த ஒரு கவிதை தொகுப்பை கொடுத்ததற்கு, அதை வெளியிட்டதற்கு, அதை பேச வைத்த இந்த எல்லா நபர்களுக்கும் பெருத்த நன்றியும், ஒரு பழஞ்சொல்லுதான நன்றி, ஒரு அன்பு, ஒரு ஹக்கு, உங்களை ஒரு கட்டி அணைச்சி ஒரு முத்தம் கொஞ்சிக்கிற மன்னர் முருகதை சென்னியாகும். எல்லாருக்கும் அன்பும் முத்தங்கள். நன்றி. நான் உங்களுக்கு சான்றோனா இருந்தனான்னு தெரியாது.
ஆனா இந்த சான்றோர் சபையில ஒரு நல்ல கவிதை தொகுப்பை எடுத்து வச்சேங்கிற நிறைவோட நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி கவிஞரே, நன்றி. சான்றோனா இல்லையா என்கிற சந்தேகம் உங்களுக்கு வேண்டாம். இந்த கவிதையிலிருந்து தக்க சான்றுகள் எல்லாம் தந்ததனால் நீங்க சான்றோர் தான், அதில் ஒன்றும் ஐயமில்லை என்பதனை அன்போடு பதிவு செய்து கொள்கிறோம். சிறந்த, உண்மையாகவே எந்த கவிதையை சொல்வது எதை விடுவது என்று அவருக்குள்ளாகவே ஒரு புலம்பலும் இல்லை இருந்ததை பார்க்க முடிந்தது. இவ்வளவு நெருக்கடியான நேரத்திற்குள்ளாக நாம் பேச வேண்டி இருக்கிறதே என்று கூட நம்முடைய துவாரகா சுவாமிநாதன் அவர்கள் மிக அழகாக நமக்கு அந்த படைப்பினை, அவருடைய ஆய்வினை தந்தார்கள். அவர்களுக்கு அவருடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து ஒரு வாழ்த்துரை வழங்குவதற்கு நம்முடைய மதிப்பிற்குரிய ஐயா நான் உரையை சாக்கவனப்பினுடைய இயக்குனர், அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர், நம்முடைய கலந்துரையாடல் நிகழ்ச்சியினுடைய என்றும் எப்போதும் எல்லோருடைய உலக தமிழரிடையே பெரிய கலந்துரையாடலை செய்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா தமிழன் ஐயா அவர்களை அன்போடு வரவேற்பு வழங்க அழைக்கிறோம். வாழ்த்துரை வழங்க. பொதுவாக நிகழ்ச்சி நிறைவில் வாழ்த்துரை வழங்குவது என்பதில் ஒரு மகிழ்ச்சி மனநிறைவும் இருக்கிறது என்று சொல்லலாம். ஏனென்றால் நாங்கள் வாழ்த்துரை வழங்குற போது பேசுறவங்க தயார் பண்ணி வச்சிருந்த கவிதைகளை பலரும் பேசி விடுவார்கள். அப்போ அந்த கவிதைகளை தவிர்த்த நிலையில் பேசுவது பேச்சாளர்களுக்கு எந்த சிக்கலும் இல்லாமல் நிறைவாக வந்திருக்கிறேன் என்பதில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. இந்த நூல் உண்மையிலேயே ஒரு சூழலிய கவிதையாக மலர்ந்திருப்பதை நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருந்த ஐயா அவர்களும் சரி, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துரை வழங்கிய ஆளுமைகளும் சரி மிகச்சிறப்பாக குறிப்பிட்டிருந்தார்கள். இன்றைக்கு இருக்கிற காலகட்டம் அடித்தட்டு மக்களுக்கான காலகட்டம் ஆயினும் கூட சூழலியல் அதிலே ஒரு மிக முகாமையான இடம் வகிப்பதை பார்க்கிறோம். அந்த சூழலியல் செய்திகளை இந்த கவிதை மிக அருமையாக சுமந்து வந்து தந்திருக்கிறது. சூழலியல் கவிதைகள் என்று பார்க்கிற போது தான் நடந்து சென்ற அந்த நதிக்கரையின் ஓரங்கள் இன்று எவ்வாறு இருக்கிறது என்று அவர் தொடங்கி இருக்கிற அந்த அவருடைய முன்னுரையிலேயே அவரது நெஞ்சம் நமக்கு புலப்பட்டு விடுவதை பார்க்கிறோம். அழகான ஒரு கவிதை ஒன்றை நான் காட்சிப்படுத்தி பேசுகிறேன். மிக அழகான கவிதை, நீங்க எல்லாரும் குறித்திருந்திருக்க கூடும். இரவாடும் சிற்றுயிர்கள் நல்ல ஞாமத்தில் சிற்றில் விட்டு வெளியேறி தன் இணை சேர எத்தனிக்கையில் மின்னொளியின் பிரகாசத்தால் இளம் கதிரொளி வந்ததோ என பதறி இணையை விடுத்து இல்லில் பதுங்குவதால் மரபற்று போதல் இனி மரபே என்று எழுதியிருக்கிறார். உயிர் நேயத்தை குறித்து இந்த மண்ணிலே சிந்தித்து விட்டு போன தாயுமானவர் தொடங்கி வள்ளலார் வரையிலே நின்று சிந்திக்கிற ஒருவரால் மட்டும் எழுதக்கூடிய கவிதையை கவிதாயினி அவர்கள் தந்திருக்கிறார்கள். ஒரு இரவு நேரத்தில் ஒரு ஆண் பறவையும் பெண் பறவையும் மகிழ்ச்சியாக கொஞ்சிக் கொண்டிருக்கிற நேரத்தில் நமக்கு வெளிச்சம் தருவதற்காக இந்த மனித இனம் உருவாக்கி வைத்திருக்கிற மின் விளக்குகள் ஒரு பதிவிட்டிருக்கிறார். அதை இதைவிட நேர்த்தியாக சொல்ல முடியாது. ரொம்ப அழகான ஒரு படிம கவிதை, குறியீட்டு கவிதை. நேரம் கருதி மற்றும் ஒரு கவிதையோடு என்னுடைய வாழ்த்துறையை முடித்துக் கொள்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த இந்த கவிதை, ஒரு கவிதையினுடைய நிறைவு வரிகள் இது. மாறாத காலத்தின் சுழற்சியால் வெளிச்சத்திற்கு விடை கொடுத்து மெல்ல பரவுகிறது இருளின் அச்சம் அறிந்து தத்தமது இல் நோக்கி விரைகின்றன பகல் நாடிகள். எல்லாம் அழகான சொல் பாருங்க, பகல் நாடிகள். இதுக்கு முன்னாடி கவிதையில கூட அந்த சிற்றில் நல்லன் என்ற சங்க நல்லன் யாமம், அந்த சங்க இலக்கிய சொல்லாளர்களை இந்த கவிஞர் அழகா பயன்படுத்தியிருக்கிறார். பகல் நாடிகள் என்ற புதிய கலை சொல்லக்கத்தை உருவாக்குகிறார். பகலை விரும்புகிறவர்கள். இரவு நாடிகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பேர் ஆந்தைகள்னு பேர். பகல் வெல்லும் கூகையை காக்கேன் வள்ளுவ பெருந்தகை சொல்றார் இல்லையா? அப்படி மெல்ல பரவும் ஒளியின்மையால் விழித்து தங்களுக்கான சிற்றறைகளை தேட சோம்பல் முறித்து எழுகின்றன இரவாடிகள். எவ்வளவு அழகான முரண்துடை பாருங்க. முதல் பத்தியிலே பகல் நாடிகள், அடுத்ததுல இரவாடிகள்,
பகல் நாடிகள் தூங்க போயிடுச்சு, ஓய்வெடுக்க போயிடுச்சு. இரவாடிகள் விரை தேடி பயன்படும். இரவை பகலாக்கி பகலை இரவாக்கி உயிர் கடிகைக்கு எதிராக புதிய ஒன்றாய் பொருளமைக்கின்றன பொருள் நாடிகள் என்று அவர் எழுதியிருக்கிற அந்த கவிதையில் இருக்கிற எழுப்பப்பட்டிருக்கிற வினாக்களை நான் பார்க்கிறேன். அப்ப மனிதன் எதை சேர்ந்தவன்? அவன் பகல் நாடியாக இருந்து வாழ்க்கையை வாழ வேண்டியவன். அவன் இரவு நேர ஷிப்ட் போன்ற முறைப்பணிகளுக்கு சென்று இரவு நேரத்தில் அவன் விழித்துக் கொண்டிருக்கிறான் என்கிற செய்தியை அவர் பொருள் நாடிகள் என்ற சொல்லின் வழியாக கொண்டு வந்திருப்பதாக வாசகனாக நான் உணர்கிறேன். அவர்கள் வேறு கோணத்தில் கூட எழுதியிருக்கலாம். எப்பொழுதுமே ஒரு கவிதை எழுத்தாளனுக்கு சொந்தமானதல்ல, அது வாசகனுக்கு சொந்தமானது. எனவே இந்த கவிதை மிக அருமையான சூழலிய செய்திகளை தாங்கி நிற்கிறது. சூழலிய செய்திகளை மிக குறைவாகவே எழுதி கொண்டிருக்கிற கவிஞர்கள், படைப்பாளிகள் இல்லையில் ஏதோ ஒரு கதைகளையோ ஏதோ ஒரு புதினத்தையோ நாம் தேடி படிக்கிற காலகட்டத்தில் இந்த நூல் முழுமையாக தனது இழந்து போன இளமை காலத்தினுடைய நினைவலைகளிலிருந்து தனது ஊரின் நதிக்கரைகளிலே இருந்த நதியையும், அங்கே இருந்த மரங்களையும், அங்கே இருந்த பறவைகளையும், அங்கே இருந்த புழுக்கள் பூச்சிகளையும் படிவங்களாகி கொண்டு வந்து சேர்த்திருக்கிற கவிஞர் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை சொல்லி, சான்றோர் மின் தளத்தினுடைய இந்த 74வது நிகழ்வு அடிப்படையில் பார்க்க போனால் மிகச்சிறப்பாக அமைந்திருக்கிறது. ஏனென்றால் பெண் கவிஞர்கள் எவ்வளவோ பேர் இதுவரையிலே சான்றோர் தளத்தினுடைய மின்னூல் தளத்திலே இடம்பெற்றிருந்தாலும் கூட ஒரு படைப்பாளியாக ஒரு சமூக சிந்தனையோடு எழுதப்பட்டிருக்கிற ஒரு அருமையான நூலுக்கான திறனாய்வு இந்த அரங்கத்திலே நடந்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிற எனது அருமைக்குரிய நண்பர் பீட்டராசன் அவர்கள், அன்பிற்குரிய மன்னர் மன்னன் அவர்கள், நம்முடைய இணைப்புரை வழங்கி கொண்டிருக்கிற மாநில கல்லூரியினுடைய தமிழ் பேராசிரியர் அன்பிற்குரிய வெற்றி நிலவன் அவர்கள் ஆகிய அனைவருக்கும் எனது அன்பு வாழ்த்துக்களை சொல்லி, படைப்பாளிக்கு எனது அன்பு கலந்த வணக்கங்களை சொல்லி எனது வாழ்த்துறையை நிறைவு செய்கிறேன். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி. சிறப்பான அருமையான கவிதைகளோடு ஒரு அருமையான ஒரு வாழ்த்துறையை தந்தமைக்கு நன்றி ஐயா, மிக்க நன்றி. எப்போதும் இந்த ஒரு கவிதையினுடைய மையத்தை தொடுவதிலே உங்களை போல் நெருக்கமாக செல்வது என்பது நிச்சயமாக சாத்தியமில்லை. அப்படி அழகாக அதனை அணுகுவது என்பது எங்களுடைய இணையத்தடிக்கு இணைய சிங்கத்துக்கு தான் சாத்தியம் என்பதையும் இந்த நேரத்துல அன்போடு நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். நன்றி நன்றி ஐயா. அடுத்து ஏற்புரை பகுதி. ஏற்புரையினை வழங்குவதற்கு முகவரியற்ற முகங்களில் இருந்து தன்னுடைய முகவரியை மீட்டிருக்கக்கூடிய அன்பிற்குரிய ஆசிரியர் கவிஞர் ராஜலட்சுமி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாருங்கள் கவிஞரே, ஏற்புரையை தாருங்கள். ராஜலட்சுமி சகோதரியாரே. ஐயா அவருடைய உரை இதுல போட்டுடலாங்க, நெட்ல இருந்து. ஆமா ஆமாயா ஆமாயா ஆமாயா, படமா வருது. ஐயா, நம்ம பாபு சசிதரனே, அரங்கத்தில் இருக்கிற நண்பர்கள் சில பேர் இணைப்புல தானே இருக்காங்க ஐயா, அவங்க இணைப்புல இருக்காங்க. முருகதீட்சன்யா பேச சொல்லுங்க, பேச சொல்லுங்க. அவங்க இணைப்புல இருக்காங்க. கவிஞர் இருக்கிறாங்க ஐயா அவங்க. சான்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம். பயணத்தில் இருப்பதால் நான் பேசினாலும் உங்களுக்கு சரியா ரீச் ஆகாது அப்படிங்கிறதுனால தான் நான் நேற்று சகோதரர் மன்னன் மன்னருக்கு நான் அனுப்பிச்சுட்டு இருந்தேன். எங்க டிராபிக் நிச்சயமா நான் பேசுறது எதுவுமே எங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் சான்றோர் தளத்தில் எனது நூலை எளிய பண்ணத்தை ஆய்வு செய்து மிகச்சிறப்பாக ஆய்வு செய்து தந்தமைக்கு நான் என்றென்றும் கடமைப்பட்டுள்ளதாகவும் நன்றியுள்ளதாக இருக்கேன். குறிப்பாக சூழலியல் சார்ந்த அப்படி
குரல் கேட்கல கவிஞரே. அல்ல, மியூட் ஆயிடுச்சு உங்களுக்கு. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. சான்றோர் தளத்தில் என்னுடைய நூலை திறனாய்வு செய்த தோழமைகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இதுல ஒண்ணே ஒண்ணு என்ன சொல்லணும்னா, நம்ம இயற்கையிலிருந்து ரொம்ப விலகி போனதுனால சில விஷயங்களை நாம மறந்துட்டோம் அப்படிங்கிற விஷயம். அந்த இதுல இந்த பெரும்பாலான அந்த இதுல இந்த கவிதையில அதிகமானவர் சொன்னது அந்த வீடு என்பது அப்படிங்கிற ஒரு கவிதையை சொல்லுவாங்க. அது காரணம் என்னன்னா அந்த வீடு என்பது வீட்டுடன் சேர்ந்து ஜன்னலும் அதன் வழியே தெரியும் இயற்கையும் அப்படின்னு அதை முடிச்சுட்டேன். நாம சின்ன வயசுல இயற்கையோட தான் எல்லாருமே நம்ம வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறோம். பயிர்ந்துதான் நம்ம பள்ளிக்கூடம் போன்றா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் நம்ம இயற்கையோட தான் நம்ம இருக்கோம். அதே சமயத்துல நம்ம இப்பவும் நம்ம அது போலதான் இருக்குமோ அப்படிங்கிற அந்த நினைவுள் காடுள்ள மிருகம் அப்படின்னு சொல்லிட்டு யாருங்க சொல்லுவாங்க. அது போல நம்ம நினைவில் வீடுள்ள மனிதனாக நாம எல்லாரும் இருக்கிறோமோ, அந்த நடு அத்தியமாக இருக்கிற நம்ம எல்லாம் அப்படின்னு சொல்லுவோம். அது காரணம் என்னன்னா, நம்ம இப்ப இந்த ஒரு ஜன்னலை நம்ம திறக்கணும் அப்படின்னாவே கொசு ஃபர்ஸ்ட். அது ஜன்னல்ல அதுக்கு ஒரு ஸ்கிரீன் போட்டிருக்கோம், அது ஒரு வலை அடிச்சிருக்கோம். அதை திறந்துட்டு நம்ம பார்த்தா அடுத்த வீட்டு காம்பவுண்ட் சுவர் தான் நமக்கு தெரியும். மற்ற நம்மளால எந்த ஒரு இயற்கையா நாம சார்ந்து நாம சிறு வயதில் பார்த்த அந்த நேசித்த இயற்கையை நம்மளால பார்க்கவே முடியாது. அந்த கவிதையை சொல்லு ஒரு அந்த கவிதையை கிடையாது. முருகதீட்சனா தோழர் முருகதீட்சன்யா அவங்க என்ன இந்த இலக்கிய தளத்துக்கு கூட்டிட்டு வந்ததே தோழர் முருகதீட்சன்யா அவர்கள் தான். அவங்க வாங்க அதுக்கப்புறம் அந்த நூலை நான் அந்த தொகுக்கிறதுக்கு ஆர்வம் ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி அந்த முதல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நண்பர்கள் நீங்க போடுங்க, நாங்க எல்லாமே நாங்களே செய்யறோம், நீங்க ஒன்றும் வேலை இல்லை பழு இல்லை அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்க பண்ண வேண்டாம், நாங்க எல்லாத்தையும் செய்யறோம்னு சொல்லிட்டு ரொம்ப மிகச்சிறப்பாக என்னுடைய முகநூல் பதிவுகளை தொகுத்து கொடுத்த செவ்வி பதிப்பகம் யாழிகள். அதற்கு சிறப்பாக அட்டைப்படம் வடிவமைப்பு அந்த தம்பி திண்டுக்கல் தமிழ் பித்தவன் அவர்கள். அதுக்கப்புறம் அந்த அந்த நூலை வாக இலக்கிய அமர்வுல மிகச்சிறப்பாக வெளியிட்ட தோழர் முருகதீட்சணி அவர்கள். இன்னும் எனக்கு ஆக்கமும் ஊக்கமும் தந்த நிறைய உறவினர்கள் நண்பர்கள் அனைவரும் நான் இந்த சமயத்துல நினைத்து பார்ப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அதுக்கப்புறம் இந்த வாய்ப்பினை எனக்கு கொடுத்த சகோதரர் மன்னன், அப்புறம் சான்றோர் தளத்தில் இருக்கக்கூடிய சான்றோர்கள், இது பன்னாட்டு பயன்பாட்டு இணையம் அனைத்திற்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பும் நன்றி. நன்றி கவிஞர், நன்றி. பயணத்தின் ஊடாக இருந்தாலும் மிக அழகான ஒரு அருமையான ஒரு ஏற்புரையை தந்தமைக்கு மிக்க நன்றி. நிச்சயமாக முகவரியற்ற முகங்களில் இருந்துதான் பல நேரங்களில் நம்முடைய முகத்தை எடுக்க வேண்டி இருக்கிறது. கண்ணதாசன் கூட ஒரு கவிதை எழுதியிருப்பார். முகம் தெரியாத தியாகிகள் என்று ஒரு கவிதை இருக்கும். அதிலே நமக்கெல்லாம் முகம் தெரிந்த தியாகிகள் தான் பெயரிட்டு நாம் படங்களாக வைத்துக் கொண்டிருக்கிறோம். எத்தனையோ பேர் அவருடைய வாழ்நாளை, அவருடைய வாழ்க்கையை, உயிரை எல்லாம் ஈகம் செய்திருக்கிறார்கள். அதையெல்லாம் சொல்ல வேண்டும் என்பதற்காக அழகாக சொல்லியிருக்க. அது போல முகவரியற்ற முகங்களில் இருந்து இந்த சமூகத்தினுடைய முகத்தை மீட்டெடுக்கிற ஒரு பெரும் முயற்சியை செய்திருக்கிற உங்களுக்கு நம்முடைய சான்றோர் தளமும் பன்னாட்டு பயன்பாட்டு தமிழ் குழுமமும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. இப்போது அரங்கத்திலே இருக்கக்கூடிய சான்றோர்களுக்கான நேரம். சான்றோர்கள் ஏதேனும் நம்முடைய நூலாசிரியரை, திறனாய்வாளரை வாழ்த்துவதாக இருந்தால் வாழ்த்தலாம், அல்லது ஏதேனும் கேட்பதாக இருந்தாலும் கேட்டுக்கொள்ளலாம். அப்படியாக நம்முடைய அரங்கத்திலே இருவர் தான் இருப்பதாக எனக்கு தெரிகிறது இப்போதைக்கு. அந்த வகையிலே சிவராஜன் அவர்கள் ஏதேனும் செவ்வி பதிப்பகத்துடைய உரிமையாளர் யாழி இருக்கிறார். யாழி கிரிதரன் யாழி இருக்கு. வாங்க வாங்க யாழி வாங்க.
யாழி ஐயா வாங்க, முகம் காட்டி ஒரு வாழ்த்து தெரிவிங்க. வணக்கம். யாழி பேசுங்க. பேசுங்க ஐயா, பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். உங்க வீடியோ வைங்க. ஒரு நிமிஷம். வீடியோ கட் ஆயிட்டு. அனைவருக்கும் வணக்கம். ராஜேஷ்ஜி தோழரை எனக்கு வாகை கூட்டத்தின் மூலமா தான் அறிமுகமானாங்க. நிறைய முகநூல்ல அவங்க கவிதைகள் நிறைய எழுதிட்டு இருந்தாங்க. பொதுவா சூழலியல் சார்ந்த கவிதைகள் அவங்க நிறைய அந்த மாதிரியான கவிதைகள் இருக்கும். அதுலயுமே கொஞ்சம் நவீனம் சார்ந்த விஷயமா அவங்க எழுதிட்டு இருக்காங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. தொகுப்பு கேட்குறப்போ இல்லை நான் ஏதோ எழுதி பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. இல்லை நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் அவங்க தொகுப்பு போட ஒத்துக்கிட்டாங்க. செவி பதிப்பகம் வழியாக அவங்களோட முதல் நூல் வந்ததை நான் ரொம்ப மகிழ்ச்சியா நினைக்கிறேன். மற்றபடி தோழருக்கு என் வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி நன்றி நன்றி, மகிழ்ச்சி. அடுத்து நம்முடைய அரங்கத்திலே இருக்கக்கூடிய சிவராஜன் அவர்கள் அல்லது கவிஞன் கமல் அவர்கள். ஒரே ஒரு நிமிடம் நான் பேசிக்கிறேன். பேசுங்க. எல்லாருக்கும் எல்லாருடைய பேரையும் அந்த அழைப்புதழில் இருக்கிற எல்லாருடைய பேரையும் சொன்னேன். ஆனா நம்ம முனைவர் வெற்றி நிலவன் பார்த்துதான் பேசின்னு இருந்தேன். ஆனா அவர் பேர் சொல்ல மறந்துட்டேன் நான். எனக்கு எப்படா இந்த நிகழ்ச்சி முடியும்ன்றதுலயே இருந்தது அவர் பேரை சொல்லி ஒரு வாழ்த்தை சொல்லிடணும் அப்படின்னு. ஏன்னா எப்பொழுதுமே சிரிச்சுக்கிட்டு எல்லாரையும் ஒரு கலகலப்பா வச்சுக்கிற ஒரு நல்ல நண்பர். நம்ம சீரியஸா எதனா ஒரு சப்ஜெக்ட பேசலாம்னு வந்தா கூட அவர் முகத்தை பார்த்தா சிரிச்சுக்கிட்டே பேச தோணும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான நண்பர். தோழர் எப்பொழுதுமே மிக சிறப்பான நெறியாள்கை பண்ணுவார். இன்னைக்கு ஒரு நல்ல மூட்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். நான் பேசிட்டு இருக்கும்போது எந்த ஒரு குறிப்பும் சொல்லலை, நீங்க சீக்கிரம் முடிங்க அப்படின்னு. நானே பார்த்து கொஞ்சம் மணி நேரத்தை பார்த்து முடிச்சுட்டேன். ஒரு 2-3 நிமிடம் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல தொகுப்பு, சிறப்பான தொகுப்பு. ராஜலட்சுமி தோழருக்கு எனது இதயம் இனிக்கும் வாழ்த்துக்கள். யாழி தோழருக்கும் எனது வணக்கங்கள். இது போன்ற ஒரு நல்ல தொகுப்பை தேர்ந்து அடையாளம் கண்டு அதை கொண்டு வந்ததற்கு உங்களுக்கும் நன்றி. அதே போன்று முருக தீட்சண்யாவெல்லாம் தெரியும். அவர் சிறப்பாகவே அவங்களோட வாகை மூலமா நிறைய எழுத்தாளர்களை கொண்டு வந்திருக்காங்க. முகநூல்ல பார்த்துட்டே இருக்கவங்கள நட்புகள் எல்லாம் அவங்கெல்லாம் அறிமுகமானவங்க தான். இந்த மாதிரி நல்ல ஒரு எழுத்தாளர்களுக்கு நல்ல படைப்புகளை முன்னிறுத்தி ஊக்கப்படுத்த வேண்டும். நல்லா எழுதியிருக்காங்க. நிறைய எழுதுங்க தோழர், ராஜலட்சுமி தோழர், நல்லா எழுதுங்க. சிறப்பா இருக்கு. நன்றி நன்றி தோழர். அடுத்து நம்முடைய கவிஞன் கமல் அவர்கள். வணக்கம். வணக்கம். பேசுங்க தோழர், பேசுங்க. கூடியிருக்கும் சான்றோர் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நூல் வெளியீட்டு விழாவில் நான் கலந்துக்கிறதுக்கு ரொம்ப பாக்கியம் பெற்றுக்கணும். ஏன்னா நான் ஒரு 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன். இது நிறைய இதில் நான் இந்த சான்றோர் தளம் நிமிர் இலக்கிய வட்டத்தில் குரூப்பில் சேர்ந்த பின்னாடி தான் இந்த மாதிரி இதுலேயும் நான் கலந்துக்கிறேன். அதனால நிமிர் இலக்கிய வட்டத்தின் நிறுவனர் பாபு சசித்திரன் ஐயாவுக்கு என்னுடைய நன்றிகள். இந்த புத்தகம்
எல்லா புத்தகத்தை விட கதை புத்தகம், நாவல் புத்தகத்தை விட எனக்கு கவிதை புத்தகம் மிகவும் பிடிக்கும். ஏனென்றால் ஒரு பெரிய ஒரு கதையில் சொல்வதை விட ஒரு கவிதையில் சொல்வது மிகவும் சிறந்தது. அது அந்த ஒரு கவிதை ஒரு கவிதையை வைத்து ஒரு கதையை சொல்லிவிடலாம். எனவே கவிதை என்பது மிகவும் சிறந்தது. இந்த முகவரியற்ற முகங்களிலிருந்து என்ற தலைப்பு ஒரு ஈர்ப்புக்குரிய தலைப்பு. ஒரு எல்லா புதுமுக கவிஞர்களும் இந்த தலைப்பை வைத்து ஈர்த்து விடுவார்கள். ஏனென்றால் இந்த முகவரியற்ற முகங்களிலிருந்து என்றாலே ஒரு ஈர்ப்பு இருக்கிறது. அதே போல ஒரு கவிதை, என்னுடைய கவிதை என்னவென்றால், ஒரு சிறந்த அழகான கவிதையை மீண்டும் மீண்டும் வாசிக்கையில் கிடைக்கும் ஆனந்தம் எத்தனை தெரியுமா என்று. இந்த மாதிரி கவிதைகளை மனிதனுக்கு புதிய அனுபவங்கள் கிடைக்கிறது. அதே போல ஒரு நல்ல கவிதை புத்தகத்தை தொகுத்துள்ளார் திரு ராஜலட்சுமி அவர்கள். எனது வாழ்த்துக்கள் அவர்களுக்கு. நான் எப்படி என்றால், ஒரு புத்தகத்தை வெளியிடுகின்ற ஆசிரியரை விட நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன். ஏன்னா கவிதை புத்தகம் வந்து ரொம்ப பிடிக்கும். புத்தகங்களை வெளியிடுறது எனக்கு பிடிக்கும். புத்தகங்கள்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். கேட்கல, உங்களுடைய குரல் கேட்கல. இணையத்தில் கொஞ்சம் கோளாறு, அதான் கேட்கல. பேசுங்க கேக்குது. உங்களுக்கு ஏதோ இணைய பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால நல்ல ஒரு வாழ்த்துறை மாதிரியான ஒரு அருமையான கருத்துரையை தந்த கவிஞன் கமல் அவர்களுக்கு நன்றி. நாம் இப்போது நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு சென்று விடலாம் என்று நான் நினைக்கிறேன். வணக்கம் தோழர். பாருங்க, வணக்கம் தோழர். மன்னர் மன்னன் பேசணும்னு சொன்னாரு அவருக்கு. அதான் நிறைவு செஞ்சிடறோம் வந்து நிகழ்வுக்கா வந்து. மன்னர் முதற்றே மலர்தலை உலகம் பேசலாம். இந்த நூல் நான் சென்ற திங்கள்ல வாகை இலக்கிய கூடலுடைய ஒரு 2 நூல்கள் திறனாய்வு கூட்டத்துக்கு போயிருந்த பொழுது ராஜலட்சுமி தோட அவங்க கொடுத்தாங்க. என்னுடைய நூலை அவங்களுக்கு நான் கொடுத்தேன். சரி, இப்ப இந்த நூல் இந்த திங்களுக்கான நூல் ஏதோ திறனாய்வு செய்யலாங்கிற பொழுது இந்த நூல் நம்முடைய வாசிப்புல மேல இருந்ததுனால உடனே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டோம். உண்மையிலேயே ஒரு சூழலியல் மட்டுமல்ல, நம்முடைய சுற்றுச்சூழலை மட்டும் சொல்லல அவங்க, நம்மை சூழ்ந்து என்ன இருக்கிறது அதை பத்தியும் சொல்றாங்க. அதாவது வாழ்க்கை சூழல் எப்படி இருக்கு. இன்னைக்கு நவீன ஊடகங்களுடைய பிடியில இந்த சமூகம் எப்படி மாட்டிட்டு இருக்கு, இளைஞர்கள் எப்படி இருக்கிறாங்க, பெண்கள் எப்படி இருக்கிறாங்க, இவங்கள்ட்ட இருந்து இந்த ஊடகத்தின் பிடியிலிருந்து இவர்களை எந்த மாதிரியான ஒரு மனப்போக்கு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத நல்லாவே இவங்களுடைய கவிதைகளை பதிவு செய்திருக்கிறாங்க. அச்செவ்வக வடிவ ஒளியை சித்திரமாக்கி காட்டும் பெட்டிக்குள் எப்பொழுதும் காதலிக்கிறார்கள், சதி செய்கிறார்கள், யாரையாவது கொல்ல திட்டமிடுகிறார்கள், பிறன்மனை விழைதலால் பெண்களை சண்டையிட்டு கொண்டே இருக்கிறார்கள். எந்த தொடரை நீங்க எடுத்தாலும், எந்த தொலைக்காட்சியை திறந்தாலும் இந்த காட்சிகளை நீங்க பார்க்க முடியும். இது ஏகப்பட்டது இருக்கும். பருவ வயதை தாண்டாத குழந்தைகளும் அந்த வயதுக்கேற்ற வார்த்தைகள் இல்லாத வரிகளை பாடச் சொல்லி நிர்பந்திக்கப்படுகிறார்கள். வெற்றி மட்டுமே மகிழ்ச்சி, தோல்வி என்பது துயர் என கற்பிக்கப்படுகிறது. எப்படி நம்முடைய இயல்பான வாழ்க்கை முறைகள்ல நம்மை சூழ்ந்து இருக்கிற சூழல் எப்படி ஒரு திணிப்பை, ஒரு செயற்கையான திணிப்பை உள்ள நினைக்குது, எப்படி நம்ம வாழ்க்கைக்குள்ளார ஒரு நெகிழி, ஒரு மக்கும் தன்மையற்ற ஒரு பொருள் எப்படி உள்ள சூழ்ந்து நம்முடைய சுற்றுச்சூழலை கெடுக்குதோ, அது போல இந்த வாழ்க்கை சூழலை எது கெடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப நுட்பமா அவர் கவனிச்சிருக்கிறாங்க. காதலே பிரதானம் என்று பதிய வைக்கிறார்கள். எம் பிள்ளைகளின் குழந்தை பருவத்தில் அமிலம் ஊற்றி கழிக்கிறார்கள். அந்த மகிழ்ச்சியை, அமிலத்தை தெளித்தவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். இந்த தொடர்கள் செய்கிற செயல்களால் வருகிற தலைமுறைக்குள் அவர்கள் வாழ்வியல் சூழலில் எவ்வாறான மனச்சிக்கல்களை, எதெல்லாம் தான் வாழ்க்கை முறை என்று நம்ப வைக்கிற முயற்சியை இந்த படைப்புகளை இவர்கள் படைப்பு என்கிற சொல்வதன் மூலமாக செய்கிறார்கள் என்பதை இந்த கவிதையின் மூலம் ஒரு உரக்க பேசுகிறார். விஞ்ஞானம் தந்த கொடைகள் அஞ்ஞானத்தை பரப்புதலையே முதன்மையாக்கி கொண்டன.
அப்படின்ற ஒரு இடத்துல பதிவு செய்கிறார். இப்படி சுற்றுச்சூழல் சார்ந்தவை மட்டுமல்ல, உயிர் சூழலை மட்டும் பேசவில்லை, அதை தாண்டி நம்மை சூழ்ந்திருக்கிற புற வாழ்வியல் சூழலையும் வாழ்க்கை முறைகளில் இருக்கிற மாற்றங்களையும் அதில் இருக்கக்கூடிய பிழைகளையும் நமக்கு சுட்டி காட்டுவதாக இந்த கவிதைகள் இருக்கிறது. இந்த வகையிலே ஒரு சிறந்த நூலை நாம் இன்று சான்றோர் தளத்தின் மூலமாக திறனாய்வுக்கு எடுத்துக்கொண்டதிலே மகிழ்ச்சி. அதை வெளியிட்டிருக்கிற செவ்வி பதிப்பகம், அதனுடைய பதிப்பாளரும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு அவருடைய கருத்தை சொன்னதும் மகிழ்ச்சி. இன்று தவிர்க்க முடியாத காரணத்தால் அவர் சென்னையில் பயணப்பட்டிருப்பதாக நம்முடைய நூலாசிரியர் குறிப்பிட்டார்கள். அதனால்தான் அவருடைய ஏற்புரையை காணொலியாக நாம் பெற்றிருந்தோம். இருப்பினும் அவர் தொலைக்காட்சியில் நம்முடைய தொடர் பயணத்தில் இருந்த பொழுது நம்மோடு உரையாற்றி இந்த நிகழ்வை சிறப்பித்திருக்கிறார்கள். இந்த நிகழ்விலேயே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற, தலைமை ஏற்று இந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொடுத்திருக்கிற நிமிர் இலக்கிய வட்டத்தினுடைய நிறுவனர் நம்முடைய கவிஞர் பாபு சசிதரன் அவர்களுக்கும், இந்த நிகழ்வின் நோக்க உரையாற்றிய சான்றோர் தளத்தினுடைய நிறுவனர் ஐயா அமிர்தம் பீட்டராஜன் அவர்களுக்கும், இந்த நமக்கு இந்த தளத்தினை வழங்கியதோடு மட்டுமன்றி ஒரு அருமையான ஒரு கவிதையை எடுத்துக்கொண்டு ஒரு சூழலியல் செய்தியை நம்முடைய வெற்றிநிலவன் ஐயா குறிப்பிட்டதை போல கவிதையின் மைய பொருளுக்குள் சென்று அதன் நெருக்கமாக அவற்றை நமக்கு ஒரு சான்றுகளோடு நிறுவுகிற தன்மை உடையவராக நம்முடைய எப்பொழுதும் இருக்கிற தமிழிலன் ஐயா அவர்களுக்கும் நன்றி. நம்முடைய இந்த நிகழ்வுக்கு அமைவதற்கு ஒரு தூண்டுகோலாகவும் பாலமாகவும் இருந்த முருகதட்சிணியா தோழருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. இந்த நிகழ்வுகளே ஒரு சிறந்த ஒரு கதை சொல்லியை போல அதே நேரத்தில் இந்த நூலுக்கும் நூல் சார்ந்த செய்திகளையும் வைக்கிற போக்கில் அவருடைய சொல்லாடல் மிகவும் ஒரு தேர்ந்த சொற்களை கொண்டு அமைந்திருந்த பேராசிரியர் நம்முடைய துவாரகா சுவாமிநாதன் அவர்களுக்கும் நம்முடைய சான்றோர் தளத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கி இருக்கிற நம்முடைய யாழி பதிப்பகத்தினுடைய உரிமையாளர் யாழி கிரிதரன் அவர்களுக்கும், செவ்வி பதிப்பகத்தினுடைய உரிமையாளர் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மற்றும் இந்த நிகழ்விலே இருந்து நிகழ்வை கழித்துக் கொண்டிருக்கிற அத்தோணை சான்றோர் பெருமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை சொல்லி நிறைவு செய்கிறோம். நிறைவாக நிகழ்வை தொகுத்து வழங்கிய பேராசிரியர் வெற்றி நிலவன் அவர்களுக்கும் நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். நன்றி 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 கவிஞரே, நன்றி. நன்றி உரைத்தவைக்கு நன்றி. உங்களுக்கும் நன்றி.